கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் பேசிக் லெவல். ஆக்சுவலாக இன்னைக்கு டே டு டே லைஃப்ல என்ன முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இஸ் வெரி மச் எசென்ஷியல். இங்கிலீஷை என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் a செகண்டரி பாஸ்போர்ட்னு சொல்லலாம், இல்லை செகண்டரி வீசான்னு சொல்லலாம். வேர் எவர் த வேர்ல்டு யூ கோ, உலகத்தில் எந்த மூலைக்கு போங்க, உங்கள்கிட்ட பைசா கம்மியாக இருக்கலாம், ஹெல்ப்புக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம், ரிலேட்டிவ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அங்கேயும் நீங்கள் சமாளிக்கலாம். அப்படின்னா எதை வச்சு மட்டும் சமாளிக்க முடியும்? இங்கிலீஷ் மட்டும். அதில் முக்கியமாக நம்ம இந்த இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த கம்யூனிகேஷன் எப்படி நம்ம தகவல் பரிமாற்றம் அப்படிங்கிறத அடிப்படை இதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அடிப்படை அப்படின்னா என்ன? டே டு டே வேர்ல்டு அப்படிங்கிறோம். அதாவது அன்றாட வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் பேசுறோம். இப்ப நம்ம தாய்மொழியான தமிழ்ல பேசுறோம், இன்னொருத்தங்க தெலுங்குல அவங்க என்ன பேசுவாங்க, மலையாளத்தை, அப்படி ஒவ்வொருத்தரும் தாய்மொழியில என்ன நினைக்கிறோங்கிறது தான் திங்க் பண்ணி அதை முதல்ல மனசுக்குள்ள நினைச்சுக்கிறோம், அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றோம் இல்லையா? அப்போ அந்த டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்கும்? நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறது டிரான்ஸ்லேட் பண்ண நம்ம நிறைய டைம் எடுக்கும். அப்போ நம்மளுக்கு பேசிக்கா நிறைய பிராக்டிஸ் வேணும். அப்போ எந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறதான் இதுல நம்ம தரவா பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 600 வேர்ட்ஸ்க்கு மேல இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டே பை டே நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப சின்ன லெவல்ல இருந்து போவோம், பார்ப்போம். இப்ப இந்த பேசிக் ஸ்போக்கன் வேர்ட்ஸ், அடிப்படையான சில வார்த்தைகள் என்னென்ன பேசுறோம். சாதாரணமா சின்ன குழந்தைகள்கிட்ட போய் ஒரு எல்கேஜி படிக்கிறது, அந்த குழந்தை என்ன இங்கிலீஷ் மீடியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேனியாவாயிருச்சு. நிச்சயமா நம்ம பசங்க இங்கிலீஷ் மீடியம்ல படிக்கணும், இங்கிலீஷ் பேசணும் தான் எல்லா பேரண்ட் எதிர்பார்க்கறாங்க. அப்படி இருக்கும்போது என்னென்ன சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு எல்லாம் எடுத்த உடனே நம்ம ஒரு நல்ல ஒரு அறிகுறியில் ஆரம்பிக்கணும் தான் காட்னு போட்டிருக்கோம். கடவுளை வச்சு ஆரம்பிப்போம். காட் இஸ் லவ், அன்பே கடவுள்ங்கிறோம். காட்ஸ் கிரேஸ். இப்ப ஏதாவது ஒருத்தர் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாரு, தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்கள் சொல்றாரு, உடனே ஓ இட்ஸ் காட்ஸ் கிரேஸ், இதெல்லாம் கடவுள் அருள் தான், கடவுள் அருள் இல்லாம நடக்க முடியுமா அப்படிங்கிறது தான் அந்த காட்ஸ் கிரேஸுக்கு. ஓ மை காட், அது ஒரு எக்ஸ்பிரஷன். நம்ம எத்தனையோ உணர்ச்சிகளை வெளிக்காட்டுறோம் பேசும்போது. அப்ப ஏதாவது ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்குது, நம்மளுக்கு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்கும்போது அந்த த்ரில்லர்லாம் எப்படி சொல்லுவோம், ஓ மை காட் கடவுளே அப்படிங்கிறோம் இல்லையா? அதான் ஓ மை காட், ஓ காட். அதே மாதிரி நல்ல ஒரு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். அப்ப நடக்கும்பொழுது நிச்சயமா அடுத்த வார்த்தை என்ன பண்றோம், நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்றோம், ஒரு தேங்க் காட் அப்படி சொல்றோம். ஏதாவது ஒருத்தர் திடீர்னு நம்ம இன்னொருத்தர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்க வேண்டிய வண்டியில போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு லாரிக்காரன் குறுக்க வந்துட்டான், நல்ல வேலை சடன் பிரேக் போட்டு நான் ஒதுங்கிட்டேன் அப்படி சொல்றோம். உடனே நம்மளுக்கு அவருக்கு ரொம்ப என்ன சொல்லுவோம், ரொம்ப நெருக்கமானவராக நிச்சயம் என்ன சொல்லுவோம், தேங்க் காட், நல்ல வேலை உயிர் பிடிச்சிங்க அப்படி சொல்லி தேங்க் காட். அதே மாதிரி இந்த கர்டசி இதெல்லாம் நம்ம இந்த காடை ஒரு டச் பண்ணி ஒரு 5 பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஒரு கர்டசி, ஒரு வீட்டுக்கு போறோம், ஒரு விருந்தாளியை போறோம், அவங்க ஆஃபர் பண்றாங்க, டீ காஃபி ஏதாவது ஆஃபர் பண்றாங்க, தேங்க்யூ, தேங்க்ஸ் சொல்லலாம், தேங்க்ஸ் எல்லாட். இதெல்லாம் டிஃபரெண்ட் டைப் ஆஃப் தேங்கிங். அதாவது நன்றி உணர்வை இப்படி எல்லாம் வெளிப்படுத்தலாம். தேங்க்யூ சொல்லலாம், தேங்க்ஸ் எல்லாட், எல்லாமே நன்றியை தெரிவிக்கும் வார்த்தைகள் தான். அதே மாதிரி நோ கண்டிஷன் அப்படின்னா, இப்ப ஒருத்தர் கேட்கிற, ஒரு வீட்டுக்கு போறீங்க, காஃபி சார், டீயா, இல்ல கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்களா அப்படின்னு எல்லாமே ஒவ்வொன்னா கேட்கும்போது நோ கண்டிஷன், எனக்கு இதுதான் வேணும் அப்படிங்கிறது இல்லை, நோ ப்ரிஃபரன்ஸ், நோ கண்டிஷன் இதெல்லாம் சொல்லலாம். அது இதுதான் வேணுங்கிறது இல்லை, எந்த நிபந்தனையும் இல்லை, எது வேணாலும் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு புதுசா ஒருத்தர் அறிமுகமாகிறாரு, வாங்க சார் உங்க பேர் என்ன, எங்க ஒர்க் பண்றீங்க, இதெல்லாம் பேசுறோம். கடைசியில் அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்த வாரத்தை என்ன வரும், மேரிடா, தென் குழந்தைகள் இருக்கா, அதுக்கு என்ன இப்போ என்ன கேட்பாங்க, டூ யூ ஹேவ் எனி இஷ்யூஸ் கேட்பாங்க, இல்ல டூ யூ ஹேவ் எனி சில்ட்ரன் கேட்பாங்க. இல்ல குழந்தைகள் இல்லை அப்படின்னா என்ன, நோ கிட்ஸ் அப்படின்னு சிம்பிளா. இதுக்கு என்ன சார் கிராமர்ல கிராமர் பார்த்தா வெர்ப் இருக்கணும், சப்ஜெக்ட் இருக்கணும், இதெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள் ரொம்ப சிம்பிளா பேசிட்டு போறது தெரிஞ்சுட்டாலே அதுக்கப்புறம் நம்ம அடுத்த லெவல்ல இந்த வெர்ப், சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி என்ன பண்ணலாம், டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ நோ கிட்ஸ்னா குழந்தைகள் இல்லை அப்படிங்கறத அர்த்தம். அவர் ஏதாவது ஒருத்தர் சொல்றாரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒருத்தர் ரெக்வஸ்ட் பண்றாரு, இந்த இதை நீங்க செய்யுங்க எனக்காக அப்படின்னா நோ ப்ராப்ளம் அப்படி சொல்றோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் செய்யறேன். அதாவது தன்னுடைய உதவி இன்னொருத்தட்ட உதவி செய்யும்பொழுது வாலண்டியரா, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன், அப்படி ஒரு பிரச்சனை இல்லை அப்படி சொல்லும்போது நோ ப்ராப்ளம், நோ ரீசன் சொல்லலாம். எனக்கெல்லாம் ஒண்ணு எந்த காரணமும் தேவையில்லை, நான் செய்யறேன் அப்படிங்கிறத நோ ரிலீஸ். ஏதாவது புக்கு பத்தி கேட்கும் போதோ, இல்ல ஏதாவது ஒரு படத்தை பத்தி பேசும்போதோ, இந்த ரிலீஸ் வெளியீட்டு விழா பத்தி பேசும்போதோ அந்த ரிலீஸுங்கிற வார்த்தை வரும். அப்புறம் ஏதாவது ஒரு புது ஊருக்கு போறீங்க, பக்கத்துல ஏதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமே, ஹோட்டல் இருக்கா, ரெஸ்டாரண்ட் இருக்கா கேட்கும்போது நோ ரெஸ்டாரண்ட். யாராவது கேட்டேன் எங்க இஸ் தர் எனி ரெஸ்டாரண்ட் கேட்கறான், அப்ப நீங்க என்ன ஒண்ணு சொல்லலாம், நோ ரெஸ்டாரண்ட். சும்மா சிம்பிளா சொன்ன அவன் என்ன நினைச்சுப்பான், உங்களை கொஞ்சம் ஆரம்பத்துல பட்லர் இங்கிலீஷ் பேசுறாரு கூட நினைச்சுக்கலாம், தப்பே இல்லை, கவலை, அதை பத்தி நீங்க
தளராதீங்க. இன்னும் பட்லர் இங்கிலீஷ் நம்ம பேசுறோமா, நம்மளுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை நீங்க எந்த காலத்தையும் கொண்டு வராதீங்க. இந்த நோ ரெஸ்டாரண்ட் சொல்றது பாக்குறதுக்கு இப்படி தெரியும், ஆனா உண்மையிலேயே அது வந்து இந்த மாதிரி சொல்லலாம், தப்பு இல்லை. இங்க உணவு பக்கத்துல இல்லை அப்படி சொல்றோம். அதே மாதிரி ஒருத்தர் பேங்க்ல போய் லோன்ஸ் கேட்கிறோம், அது சாங்ஷன் ஆயிடுச்சா, நாட் எட் சாங்ஷன்டுமாங்க. ஆக்சுவலா நல்லா படிச்சவங்க நாட் எட் சாங்ஷன் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு கொஞ்சம் பேசிக் லெவலில் பண்றதுனால நோ சாங்ஷன் அப்படி சொல்லுங்க. அதுக்கு அடுத்த லெவலில் நீங்களாவே ஒன்னு பண்ணிக்கலாம், உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து நோ சாங்ஷனுக்கு அப்புறம் நாட் எட் சாங்ஷன். அந்த மாதிரி ஒரு மேனேஜர் சொல்றாரு, உங்க லோனு சாங்ஷன் ஆகல அப்படிங்கிறது. அதே மாதிரி சீக்ரெட், ரகசியம். சீக்ரெட்ங்கிற வார்த்தை வந்து ரகசியம். நிறைய ரகசியங்கள் பேசுறோம், எங்களுக்குள்ள ரகசியம். நோ சீக்ரெட் பிட்வீன் அஸ். இந்த நோ சீக்ரெட் ஒரு சென்டென்ஸ் அமைக்கலாம். எங்க நண்பர்கள் 2 பேர் இருக்கோம், நோ சீக்ரெட் பிட்வீன் அஸ் சொல்லலாம். அதே மாதிரி நோ டெர்மினல். டெர்மினல்ங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. முக்கியமா நம்ம டே டு டே லைஃப்லன்னா, இப்போ ஒரு ஊருக்கு போறீங்க, மெட்ராஸ் டு டெல்லின்னு போறீங்கன்னு வச்சுக்கீங்களேன். மெட்ராஸ் ஒரு டெர்மினல், டெல்லி ஒரு டெர்மினல். அதாவது ரெண்டுமே ஒவ்வொரு புறப்படுற இடம், சேர்ற இடம், முடியக்கூடிய இடங்கள், 2 இடங்கள். அதுக்கு டெர்மினல் சொல்லலாம். இன்னொன்னு எஜுகேஷன் சம்பந்தப்பட்டதுல டெர்மினல் எக்ஸாம் சொல்லலாம். இப்போ செமஸ்டர், காலேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா செமஸ்டர்னு வருது. ஸ்கூல் லெவலில் பார்த்தீங்கன்னா டெர்மினல் எக்ஸாம்ஸ், அதாவது குவார்டர்லி, ஆஃப் இயர்லியில் ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம்ங்கிறோம். அந்த டெர்மினல்ங்கிறது அந்த மீனிங் தான். நோ டெர்மினல் அதாவது அப்படிங்கிறத சொல்றோம். அதே மாதிரி நோ டைம். ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்கறாரு, நீங்க என்ன பண்ணலாம், என்ன சார் எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கு, என்னால் முடியவே முடியாது சார், அப்புறம் பார்க்கலாம் சார் அப்படி சொல்ல. நோ டைம், ஐ ஹவ் நோ டைம், ஐ டோன்ட் ஹேவ் டைம். ஐ ஹவ் நோ டைம் சொல்லலாம், ஐ டோன்ட் ஹேவ் டைம். என்ன இதுக்கு வித்தியாசம்? இங்க நோ போடுறோம், அங்க டோன்ட் சேர்த்துக்கிறோம், அவ்வளவுதான். அதே மாதிரி ஒருத்தர் கொஸ்டின் கேட்கிறாரு, உங்க ஃப்ரெண்டு எங்க இருக்காரு, வந்துட்டாரா, டிட் ஹி கம், நோ ஹி டிட் நாட். பதில் என்ன சொல்றோம், நோ ஹி டிட். ரொம்ப ஷார்ட் ஃபார்மா சொல்றோம். டிட் நாட் கம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டிட் யுவர் ஃப்ரெண்டு கம்னா நோ ஹி டிடின் கம், அப்படி கம் சொல்றது இல்லை, நோ ஹி டிடின்னு போட்டாலும் போறோம். ஒரு பெரிய கூட்டத்தில் போயிட்டு இருக்கீங்க, தீபாவளி திருவிழா சமயம் அதெல்லாம் ஷாப்பிங் ஆகாம பண்ணுவாங்க. கூட்டத்தில் போகும்போது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நகர்ந்து போங்க, பக்கத்துல ஒரு ரெக்வஸ்ட் பண்றோம், இப்போ மூவ் அசைட். எப்போதுமே ஒருத்தர் ரெக்வஸ்ட் பண்றதுக்கு ப்ளீஸ்ங்கிற வார்த்தையை முன்னாடி சேர்த்துக்கங்க. வெறும் மூவ் அசைட்னா ஏதோ ஒரு சண்டை போடுறவங்க மூட்ல வந்தவங்க பாத்தீங்கன்னா, என்ன நீ கட்டளைறியா, இது பண்றியா அப்படின்னு கேட்பாங்க. அதனால ப்ளீஸ்ங்கிற வார்த்தை சேர்த்துட்டா கொஞ்சம் பொலைட்டா தெரியும். இப்போ மூவ் அசைட்னா நகருங்கள், ப்ளீஸ் மூவ் அசைட்னா தயவுசெய்து கொஞ்சம் நகருங்க, அதான் கரெக்ட். அசைடுனா கொஞ்சம் அதை ஒரு பக்கமா ஒதுங்குங்கன்னு அர்த்தம், அதான் மூவ் அசைட். அது மாதிரி மூவ் பேக் வழி. ஒரு பெரிய ஏதாவது ஒரு வாலண்டியர் ஆர்கனைசேஷன்ல நீங்க இருக்கீங்க, ஒரு கூட்டத்தை வந்து நீங்க வந்து ரெகுலேட் பண்ணணும், இல்ல ஒரு போலீஸ், டிராபிக் போலீஸ்லாம் என்ன பண்ணணும், அந்த ரெகுலேட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், மூவ் பேக், கொஞ்சம் பின்னாடி போங்க சார். ஒரு சிக்னல் முன்னாடி வந்து நிப்பாரு, அந்த ஜீப்ரா கிராசிங் சொல்றோம் இல்லையா, அந்த லைன்ல வந்து நிப்பாரு, கொஞ்சம் முன்னாடி போங்க சார், மூவ் பேக்னு சொல்லலாம். வேற என்ன, மூவ் பேக்வேர்டு சொல்லலாம். ரெண்டுத்துக்கு ஒரே மீனிங் தான். பின் நோக்கி செல்லுங்கள், பின்னால் செல்லுங்கள், ரெண்டு தான் வித்தியாசம். பேக்னா பின்னால், பேக்வேர்டுனா பின் நோக்கி, அவ்வளவுதான். ஃபார்வேர்டுனா முன்னோக்கி, மூவ் ஃபார்வேர்டு. ஒருத்தர் ரொம்ப தள்ளி நிப்பாரு, கொஞ்சம் முன்னாடி போங்க சார், மூவ் ஃபார்வேர்டுன்னு சொல்றதான். அங்க மூவ் ஃப்ரண்ட்னு சொல்லக்கூடாது. சில பேக்னு சொல்றோம், பேக்வேர்டு சொல்றோம், ஃப்ரண்ட் ஃபார்வேர்டு சொல்லலாமா சார்னு சில பேர் கேட்பாங்க. ஃப்ரண்ட்ங்கிற வார்த்தை தப்பு, மூவ் ஃப்ரண்ட்னு சொல்லுவேன்னா மூவ் ஃபார்வேர்டு. சில பேர் அறியாமே என்ன பண்றாங்க, மூவ் ஃப்ரண்ட்னு சொல்றாங்க. அப்புறம் கோ ஹெட், பேசிட்டே இருக்காரு, அடுத்து போங்க சார், நீங்க நீங்க சொல்லிட்டுருங்க சார் சொல்றோம். இல்ல நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போறோம், அவர் அப்பதான் சாப்பிடுறாரு, அப்ப என்ன அவரோட கை கழுவாரு, நான் வரேன் சார் அப்படின்னு. இல்லை நீங்க ப்ளீஸ் கோ ஹெட், நீங்க அந்த வேலையை பாருங்க, நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மூவ் எரிச்சில், கொஞ்சம் நகருங்க அப்படி சொல்லி அதுக்கும் ப்ளீஸ்ங்கிற வார்த்தையை சேர்க்கலாம். அப்புறம் 26 பாருங்க, கோ ஃபார்வர்டு. மூவ் ஃபார்வர்ட் மாதிரி கோ ஃபார்வர்ட் சொல்லலாம், கோ அஹெட் சொல்லலாம், கோ ஸ்ட்ரைட்டு. கோ ஸ்ட்ரைட்னா நேரா போங்க. சில பேர்ட்ட வழிக்கு ரொம்ப இந்த கோ ஸ்ட்ரைட்டுங்கிற வார்த்தை எங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணலாம். யாராவது உங்கள்கிட்ட வழி கேட்கறாங்க, ஏன்னா எடுத்தோடனே கோ ஸ்ட்ரைட்னு சொல்லுங்க, கோ ஸ்ட்ரைட், டர்ன் லெஃப்ட். அப்புறம் அந்த வழி சொல்றது, ஒரு கனரா பேங்க் பக்கத்தில் இருக்குன்னு கேட்கறாரு, இந்த பேங்க் ஏடிஎம் எப்படி சார் போனோம் அப்படிங்கும் போது எடுத்தோடனே கோ ஸ்ட்ரைட், அதுக்கடுத்து டர்ன் லெஃப்ட், ரைட், அந்த மாதிரி வார்த்தை பேசிக்கலாம். அப்புறம் தட் இஸ் ஈஸினா அது ரொம்ப எளிது, தட் இஸ் ஃபைன் அது ரொம்ப அருமை அப்படி சொல்லிட்டு எளிதானது, அருமையானது. ஃபைனாலே ஒருத்தர் நல்ல பாட்டு பாடுறாங்க, இந்த பாட்டை நீங்க கேட்டு ரசிச்சு கேட்டுட்டு அவங்கள வந்து உடனே பாராட்டணும். எப்பவுமே எல்லாருமே பாராட்டுற குணம் வந்து எல்லாருக்கும் வேணும். அப்ப சொல்லும்போது இந்த பாராட்டும்போது சொல்லலாம், தட்ஸ் ஃபைன், யுவர் சாங் இஸ் ஃபைன் சொல்லலாம். நீங்க பாட்டு பாடுனது ரொம்ப அருமையா இருந்ததுன்னு சொல்லலாம். வெரி சூப்பர். இது வந்து வார்த்தைகள் வந்து இன்னைக்கு பிறந்த குழந்தை கூட சொல்ற அளவுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிரபலமாச்சு. ஆக்சுவலா சூப்பர் சூப்பர்னே சொல்றாங்க. ஆக்சுவலா இதுக்கு நடுவில் லாஸ்ட் பி ஒன்று இருக்கு, சூப்பர் தான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன். இது அந்த பி எல்லாரும் விட்டுறாங்க, சூப்பர். இதுல என்ன சூப்பர் மார்க்கெட், சூப்பர் கம்ப்யூட்டர் எல்லாமே வந்துருச்சு, ஆனாலும் இந்த பியை விட்டுட்டாங்க. கரெக்டான ப்ரொனன்சியேஷன் சூப்பர், சிம்பிளி சூப்பர் அப்படிப்பாங்க. சூப்பர்னா பிரமாதம், சபாஷ் உள்ள சொல்றோம் அதுதான்.
அது மாதிரி தட்ஸ் கிரேட், இது எல்லாமே பாராட்டுக்குள்ள வார்த்தைகள் தான். தட்ஸ் கிரேட்னா ரொம்ப உயர்ந்த விஷயம், நீங்க பண்ணது ரொம்ப ரொம்ப உயர்ந்த விஷயம் சொல்றோம். தட்ஸ் மார்வலஸ், மார்வலஸ்னாலும் பிரமாதம் இருக்கும். ஸ்பிளெண்டிட் அதே தான், பிரமாதம் அற்புதம் அப்படி சொல்லல. தட்ஸ் ஸ்பிளெண்டிட், தட்ஸ் ட்ரூ, உண்மைதான், நீங்க பண்ண விஷயம் உண்மைதான், நீங்க சொல்ற விஷயம் உண்மைதான் அப்படி சொல்றதுக்கு தட்ஸ் ட்ரூ அப்படி சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தருடைய நேரேஷன், ஏதாவது அவர் ஊருக்கு போயிட்டு வர்றாரு, இல்ல ஒரு கதை சொல்றாரு, இல்ல அவர் படிச்சது விஷயம் சொல்றாருன்னா அதே மாதிரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னா, வெரி இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப நீங்க சொன்னது ரொம்ப ஆர்வமா இருந்தது, கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. அதே மாதிரி வெரி ஓல்டு, நீங்க சொன்னது ஒரு பழைய விஷயத்தை பத்தி சொல்லும்போது வெரி ஓல்டு சொல்லலாம். அதே மாதிரி பிரபலமான விஷயங்களை பத்தி பேசும்பொழுது வெரி பாப்புலர், நீங்க சொன்னது நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படிங்கிறதுலாம். ஒருத்தருடைய நடவடிக்கை பிஹேவியரை பத்தி பேசும்போது அவர் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பாரு, ரொம்ப தீவிரமா இருப்பார்ல, வெரி ஸ்ட்ரிக்ட் ரொம்ப தீவிரமா கடுமையா இருப்பாருன்னு சொல்லலாம் கூட சொல்லலாம். அவருடைய பிஹேவியர் அப்படி இருக்கும்னு சொல்றோம். அதே மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஒருத்தர் வந்து இப்போ ஒரு ஃபேமிலியா வெளியில போறோம், என் பொண்ணு சன் என்னுடைய பையன் எப்படி சொல்லும்போது மை டாட்டர் நேம் இஸ் ஹெர் நேம் இஸ் சொல்லலாம், மை சன் ஹிஸ் நேம் இஸ் சொல்லலாம், ஹி இஸ் டூயிங் படிச்சுட்டு இருந்தாலும் இஸ் டூயிங் கிராஜுவேஷன், இஸ் டூயிங் ஸ்கூலிங் அந்த மாதிரி சொல்லலாம். அவரை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு இந்த மை டாட்டர் அந்த மாதிரி யூஸ் ஆகும். அதே மாதிரி லிட்டில் கேர்ள், ஒருத்தரை பார்த்து சின்ன குழந்தைய பாக்குறீங்க, அது கொஞ்சம் லிட்டில் கேர்ள், நாட்டி கேர்ள் எல்லாம் சொல்லலாம். என்ன பேர் சொல்லும்போது அருமையான பேர், சூப்பர் நேம் சொல்லலாம், நைஸ் நேம் சொல்லலாம். மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது நடுத்தர குடும்பத்துல இருக்கிறவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லுவோம். இன்னொரு மிடில் கிளாஸ் ஸ்கூல்ல இருக்கு, 6th 7th 8th மிடில் கிளாஸ், அந்த ஒரு மீனிங் உள்ள வரும். அப்புறம் இட்ஸ் அவர் ஸ்கூல், ஸ்கூலை பத்தி சொல்லும்போது பேர் சொல்லி இதுதான் எங்க ஸ்கூலு அப்படி சொல்லும்போது அவர் ஸ்கூலுங்கிறோம். அதே மாதிரி டீச்சரை பத்தி, உங்க அப்பா நீங்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க, உங்க டீச்சர் வராரு இருக்க, டீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஷீ இஸ் மை டீச்சர் ஆர் ஹீ இஸ் மை டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஆர் மிஸ்ஸஸ்னு பேர் சொல்லி மரியாதையை பேர் சொல்லி இது பண்ணணும். அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே உங்க அப்பா என்ன கேட்பாரு, எப்படி சார் ஸ்கூல்ல என்ன பண்றான் என்ன படிக்கிறேன், அப்போ அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, ஸ்டடி வெல், நல்லா படி. அவங்க அப்பா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு, உடனே அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, ஸ்டடி வெல், நன்றாக படி. அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்க அப்பாவும் சொல்லுவாரு, டீச்சரும் சொல்லுவாங்க, நாட் ஸ்டடி. அப்ப என்ன அர்த்தம், படிக்கிறதே இல்லை சார், வீட்டுல புக்கே எடுக்கிறது இல்லை, ஸ்கூல்லயும் இப்படிதான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த நாட் ஸ்டடிங்கிற அந்த கம்ப்ளைண்ட் மாதிரி வரும். நாட் பேட். இது வந்து இதுவும் என்ன சொல்லலாம்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, இல்ல ஒரு வீட்டுக்கு போய் விருந்துக்கு போறீங்க, அந்த இதுல சாப்பாடு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமா இல்லை, அதோட பரவாயில்ல சொல்லும்போது, பிரமாதமா இல்லைன்னு சொல்றதுக்கு மனசு இல்லைன்னா கூட நாட் பேட்னு சொல்லுங்க, பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது அர்த்தம். அது மாதிரி புட் த புக்கை எடுத்து வை, புட்டுனாலே வெயின்னு அர்த்தம். அப்ப புட் த புக்னா புக்கை வை, புட் த சேர்னா சேர்ல வை, இப்படிதான் அந்த மீனிங்ல புட்டுனால அப்படி வரும். பை ஆல் மீன்ஸ், இதுவும் அது நல்ல ஒரு எஜுகேட்டட் பீப்புள் பேசக்கூடிய வார்த்தை, பை ஆல் மீன்ஸ், எப்படியாவது எவ்விதத்திலாவது அப்படி சொல்றதா இந்த பை ஆல் மீன்ஸ். ஒருத்தர் கொஸ்டின் கேட்கிறாரு, கொஸ்டினுக்கு நம்மளுக்கு நிச்சயமா பதில் தெரியும், நல்லா ஸ்ட்ராங்கா சொல்றோம், ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஒருத்தரை சொல்றோம், அப்போ அப்கோர்ஸ், நிச்சயமாக. அப்கோர்ஸ் வேற என்ன வார்த்தை போடலாம், சர்டைன்லின்னு போடலாம், ஷூர்னு போடலாம். அப்கோர்ஸ், சர்டைன்லி, ஷூர், இதெல்லாமே ஒரே மீனிங் உள்ளது. ஒருத்தர் இந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்றோம் ஒவ்வொரு கம்பெனிலையும், இவங்களுடைய வேலை இதுதான், போன் அட்டன் பண்ணுவாங்க. போன் யாருக்காவது ஒரு மேனேஜருக்கோ ஒரு அக்கௌண்டன்ட்டுக்கோ வரும், உடனே அவர் பேரை சொல்லி மிஸ்டர் அப்படின்னு பேரை சொல்லி கால் ஃபார் யூ, கால் ஃபார் யூ, உங்களுக்கு தான் போன் வந்துருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மேனேஜர் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார், பியூனை கூப்பிட்டு அவர் அக்கௌண்டன்ட் வர சொல்லுங்க, டைபிஸ்ட் வர சொல்லுங்க, கிளார்க் வர சொல்லுங்க அப்படின்னு. அதை கால் ஹிம். அங்க கால் ஹிம்ங்கிறது நான் பொதுவாக போட்டிருக்கோம், இங்க ஹிம்ங்கிறது பார்த்தா நீங்க கால் மிஸ்டர்னு சொல்லலாம், இல்ல கால் த அக்கௌண்டன்ட், கால் த கிளார்க் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்து பாரு கால் த ஸ்டெனோன்னு இருக்கு, ஸ்டெனோகிராஃபரை கூப்பிடுறதுக்கு சொல்றோம். அதே மாதிரி இது வந்து எல்லா இடத்துலயுமே ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட் எல்லாருமே எழுதியிருப்பாங்க, கேன் ஐ ஹெல்ப் யூ இல்ல மே ஐ ஹெல்ப் யூ, ரெண்டும். நான் உங்களுக்கு உதவலாமா, ஒருத்தட்ட வாலண்டியரா போய் கேட்கிறோம். இந்த வாலண்டியருடைய அந்த தானா வந்து சொல்லக்கூடிய அந்த உதவி மனப்பான்மை நீங்க வரணும். இப்ப கேன் ஐ ஹெல்ப் யூனா நான் உதவி பண்ணலாமா, கேன் யூ கம், ஒருத்தர கூப்பிடுறோம், நீங்க ஹெல்ப் பண்ணுங்களே, வாங்கல வந்து இதை உதவி பண்ணுங்களே அப்படின்னு சொல்லும்போது கேன் யூ கம்னு கேட்கலாம். சர்டைன்லி அப்படின்னா நிச்சயமா அப்படின்னு அந்த மீனிங்ல வரும். அப்கோர்ஸ் அப்படின்னா அதுவும் அந்த மேல உள்ள பார்த்தா சர்டைன்லி நீங்க போட்டுக்கலாம். அப்கோர்ஸ், சர்டைன்லி, ஷூர்ங்கிற வார்த்தையை இங்க சேர்த்துக்கலாம். ஹவவர், எனிவே, ஹவவர்னா எப்படியாவது, எனிவேனா எவ்விதத்திலாவது அர்த்தம். எப்படியாவது இந்த உதவி செய்யுங்க, எப்படியாவது எனக்கு இந்த விஷயத்தை முடிச்சு கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் ரெக்வஸ்ட் பண்ணும்போது ஹவவர் அல்லது எனிவேன்னு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அவர் நிச்சயம் பண்றேன் அப்படி சொல்லும்போது அவர் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, உறுதி அளிக்கிறார், அப்போ ஓ ஷூர் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லலாம். அதே மாதிரி ஷூர், ஓ ஷூர், ஷூர் எல்லாம் ஒரே மீனிங் கான்டெக்ட்ல யூஸ் பண்றோம், கொஞ்சம் வித்தியாசமா யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஷூர்னு மட்டும் இல்ல, ஷூர்லின்னு சொல்லலாம், டெஃபினெட்லின்னு சொல்லலாம், சர்டைன்லின்னு சொல்லலாம். டெஃபினெட்லி நாட் அப்படின்னா நிச்சயமா இல்ல அப்படிங்கிறதுக்கு டெஃபினெட்லி நாட். இந்த நெகட்டிவா சொல்றோம் பாருங்க, முதல்ல எல்லாம் பாசிட்டிவா சொல்லிட்டு தெரியாது, தெரியல, நிச்சயமா இல்லை அப்படி சொல்றதுக்கு டெஃபினெட்லி நாட், ஐ எம் நாட் ஷூர், அப்புறம் ஐ எம் ஷூருங்கிறோம்.
ஓஎஸ் ஓஎஸ்னா ஓகே எல்லாம் ஓகே சொல்றது ஓஎஸ் சொல்றாங்க. சில பேர் ரொம்ப ஓகே ஓகேன்னு தெரிஞ்சு பயன்படுத்த மாட்டாங்க. ஆக்சுவலி இது எல்லாமே பேசும்போது இந்த ஸ்டார்டர்ஸ் சொல்லுவாங்க. இதை எடுத்தோடனே ஆரம்பிச்சிடுவாங்க. ஆக்சுவலி அப்படின்னா உண்மையிலேயே ஒருத்தர் ஏன் வரல நேற்றுக்கு, என்ன சார் நீங்க நீங்க வரல வீட்டில், அப்படி உங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கும்போது என்ன ஆரம்பிப்பாங்க, ஆக்சுவலி ஐ வுட் ஹவ் கம், நான் வந்திருக்கணும் ஆனா பட் அப்படி சொல்லி இப்படி ஆரம்பிப்பாங்க. அதான் ஆக்சுவலி. அதே மாதிரி ஒரு பையனை பற்றி பாக்குறோம், நல்லா படிக்கிறான் அப்படின்னா ரியலி பிரில்லியன்ட், நல்ல ஒரு பிரமாதமான பையன். ரியலி அப்படிங்கிறது கொஸ்டினா கேட்கற மாதிரியும் கேட்கலாம், பதிலா சொல்ற மாதிரி சொல்லலாம். அதுதான் இங்க ஒரு ஆச்சரியக்குறி இருக்கு. ஏன் இது ஆச்சரியம், கொஸ்டினாவும் இருக்கலாம் ஆன்சராவும் இருக்கலாம். ரியலி அப்படின்னா அது என்ன, உண்மையாவா அப்படிங்கிற கொஸ்டின். ரியலி அப்படின்னு அர்த்தம் அது உண்மைதான் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா சொல்றோம். இதுக்குதான் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். இதுல வார்த்தை ஒண்ணுதான், ஆனா நான் சொன்ன டோனை கவனிச்சிங்களா, ரியலி அப்படின்னா கொஸ்டின், உண்மையாவா அப்படிங்கிறது கொஸ்டினா கேட்கிறோம். ரியலி அப்படின்னு சொல்லுவோம், அதை வந்து அசர்டைன் அஷ்யூர் பண்றோம், ஆமா உண்மைதான் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த ஆக்சுவலி அதுக்கு மேல இன்ஃபேக்ட்னு போடலாம். இன்ஃபேக்ட் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். இன்ஃபேக்ட் ஐ டிடன்ட் கம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம். இண்டீடு, இன்ஃபேக்ட் இண்டீடு எல்லாம் விடுதலை உண்மையிலேயே அப்படிங்கிற அர்த்தம் தான் ரெண்டுத்துக்குமே. பாருங்க, என்ஜாய் யுவர் செல்ஃப், ரொம்ப ஜாலியா இரு நீ. யுவர் செல்ஃபுக்கு அடுத்த வார்த்தை பாருங்க, யுவர் செல்ஃபுக்கு என்ன வித்தியாசம். யுவர் செல்ஃப்ங்கிறது சிங்குலர், அடுத்தது ப்ளூரல். ஒருத்தரை பார்த்து சொல்லும் போது யுவர் செல்ஃப் சொல்றோம், 2-3 பேரை பார்த்து சொல்லும் போது யுவர் செல்ஃப். இப்போ ஒருத்தர் ஃப்ரெண்டு டூர் போறாரு, அப்போ தனியா போறாரு, அவர் மட்டும் சொல்றோம், அப்போ என்ஜாய் யுவர் செல்ஃப். ஒரு 4-5 பேர் போறாங்க சேர்ந்து, அப்போ அவங்களுக்கு சேரும்போது என்ஜாய் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத சொல்றோம். அந்த சிங்குலர் ப்ளூரல் தான் இதுல வித்தியாசம். டூ அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் போடுறோம். டூ அப்படின்னா டூனா செய்யணும் அர்த்தம். டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா செய்யணும் அர்த்தம். அப்படின்னா இந்த டூங்கிறது ஒரு ஸ்டார்டர் மாதிரி. டூ யூ நோ இல்ல டூ யூ கம், இந்த மாதிரி சொல்றதுக்கு தான் இந்த டூங்கிற ஆரம்பிக்கிறோம். அதுக்கு அடுத்த லெவல் பாருங்க, டூ சம்திங், ஏதாவது செய்யி. டூ யூ நோ, உங்களுக்கு தெரியுமா. எஸ் ஐ நோ, வெறும் எஸ் சொல்லலாம், இல்லை ஐ நோன்னு சொல்லலாம். டூ யூ நோ மை ஃப்ரெண்ட், he is my friend அப்படி சொல்லும்போது எஸ் ஐ நோன்னு சொல்லலாம், இல்லை வெறும் ஐ நோன்னு சொல்லலாம். டூ யுவர் ஒர்க், இது கொஞ்சம் ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும், உன் வேலையை பாரு அப்படி சொல்றதுக்கு டூ யுவர் ஒர்க். அடுத்து டிஸ்கஷன், இது எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் அடிக்கடி யூஸ் பண்றாங்க. இன்டர்வியூல குரூப் டிஸ்கஷன் வைக்கிறோம். டிஸ்கஷனால விவாதம், எப்படிலாம் விவாதம். டிஸ்கஷனை பேஸ் பண்ணி எப்படி சொல்லலாம், டோன்ட் ஆர்கியூ, விவாதிக்காது. அதாவது தர்க்கம் பண்ணாங்க. ஆர்கியூனா விவாதம்ங்கிற மீனிங்லயே இருக்காங்க. அதை டோன்ட் ஆர்கியூ நெகட்டிவ்ல சொல்லும்போது தர்க்கம் பண்ணாதேங்கிற மீனிங்ல தான் அவன் சொல்றான். விவாதம் பண்ணாதனால விவாதம் பண்றது நல்லதுதான். ஏன்னா என்ன உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்றீங்க, எதிராளி அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க, நல்ல ஆரோக்கியமான விவாதம் இருக்கணும். ஆனா இந்த இடத்துல டோன்ட் ஆர்கியூங் போது தர்க்கம் தான் நினைச்சீங்க தவிர, தர்க்கம்னா என்ன, அதாவது நான் சொல்றதா சரி நீங்க சொல்றது கரெக்ட் இல்லைன்னு பிடிவாதமா சொன்னதே சொல்லிட்டு இருக்கிறது அந்த தர்க்கம்ங்கிறது. அதுக்காக ரெண்டுத்துக்குள்ள மீனிங் வந்து இங்கிலீஷ்ல வார்த்தை ஒண்ணுதான், ஆனா தமிழ்ல அவனோட மாற்றும் போது அந்த மீனிங் வந்து மாறுது. அதே மாதிரி ஒருத்தர் விஷயம் சொல்றேன்னா எஸ்ஆர்னு சிம்பிளா சொல்லிட்டு போகலாம். அப்போ டிட் யூ ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட், எஸ்ஆர். அப்புறம் டூ யூ ஈட், சாப்பிட்டுட்டு இருக்கா, அதுக்கு எஸ்ஆர் சொல்லலாம். வேர் இஸ் த ஃபுட், எங்க உணவு எங்க இருக்கு, சாப்பிடணுமே அப்படின்னு. அதே மாதிரி ரொம்ப கூட்டமா இருக்கு அப்படின்னா நான் வெரி க்ரௌடுன்னு சொன்னா போறோம். வெரி க்ரௌட், ரொம்ப கூட்டமான இடத்துல வெரி க்ரௌட் சொல்றான். ஹோட்டலுக்கு போறீங்க, இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னு வாட்ஸ் த மீல், வாட்ஸ் த மெனுன்னு கேட்பாங்க. மீல்னா சாப்பாட்டுல என்னென்ன மெனு இருக்குன்னு அர்த்தம். இங்க வாட்ஸ் த மீல்னு சொல்லலாம், வாட்ஸ் த மெனுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தட்ட ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்றாரு, கல்யாண பத்திரிகை ஒன்று வைக்கிறாரு, இல்ல அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் சொல்றாரு, உடனே வார்த்தை என்ன சொல்லணும், வெரி கிளாட், அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் நீங்க பண்ணது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு அட்வைஸ் பண்றாரு, டாக்டர் எல்லாம் சொல்லுவாரு கரெக்டா நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஈட் அட் டைம்ஸ், நேரத்துல சாப்பிடுங்க, ஈட் வெல். ரொம்ப ஃபீவரா இருக்கு அப்படின்னா நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட தெம்பு வரும் அப்படிவாங்க. அப்போ ஈட் வெல் அப்படிங்கிறது அது மாதிரி. அடுத்து யூ ஈட் யூ ஃபீல், அது யூ ஈட் யூ ஃபீல்னு அர்த்தம். அப்படியே வேற ஒன்றும் இல்லை, நல்லா வயிறார சாப்பிடுங்க அப்படிங்கிறத யூ ஈட் யூ ஃபீல்னு அர்த்தம். வாட் அன் ஐடியா. ஒருத்தர் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு ஐடியா கொடுக்குறாரு, ரொம்ப பிரமாதமான ஐடியா, யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா வாட் அன் ஐடியா. வெறும் ஐடியான்னு செய்யக்கூடாது, வாட் ஏ ஒண்டர்ஃபுல் ஐடியா, வாட் அன் மார்வலஸ் ஐடியா, வாட் ஏ ஸ்பிளெண்டிட் ஐடியா, இப்படிலாம் ஒண்டர்ஃபுல், எக்ஸலண்ட், ஸ்பிளெண்டிட் இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை சேர்த்துக்கலாம். ஐ ஹவ் டு ஈட். இப்போ ஒருத்தர் கூப்பிடுறாரு உங்களை, கொஞ்சம் 1 மணி ஆச்சு, வாங்க அது வரைக்கும் போயிட்டு வருவோம்னு, கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடுறேன், நான் சாப்பிடணுமே அப்படின்னு. ஐ ஹாவ் டு ஈட்னா சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம். ஹாவ் டு ஈட். ஒருத்தர் சர்வ் பண்றாரு, இன்னும் வேணும்னா சம் மோர்னு கேட்கலாம். ஒன்ஸ் மோர் கேட்கறது மீண்டும் அது வந்து ஒன்ஸ் மோர் கேட்கறதுங்கன்னா ஒரு கச்சேரி நடந்துட்டு இருக்கு, பாட்டு இன்னொரு தடவை பாடுங்க அப்படின்னா அது ஒன்ஸ் மோர். இங்க சம் மோர் தான் கேட்கணும். ஒன்ஸ் மோர்னா திரும்பி எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டுருவாங்க. அடுத்து லாக் த டோர். அது மாதிரி வீட்டுக்கு கிளம்பும் போது எல்லாத்தையும் கரெக்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, பூட்டிட்டியா அப்படின்னு. ஓப்பன் த டோர், தர. நாக் த டோர், கதவு தட்டு. நாக்குனாலே தட்டு தான் அர்த்தம். இங்க கே வந்து சைலண்ட்.
க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்களை மூடு அர்த்தம். ப்ரேயர் பண்ணும்போது கண்களை முடிக்கும். இது ஆர்டரா சொல்லலாம், ஒரு ரெக்வஸ்டா சொல்லலாம். டேக் த வாட்டர், தண்ணி எடுத்து கொடு அப்படி சொல்லலாம். கம் அகைன், மீண்டும் விருந்தாளி வந்திருக்காரு, நல்லா இருக்கு சார், அடுத்த தடவை வாங்க சார், இன்னொரு தடவை வாங்க ரிலாக்ஸ்டா பேசுவோம் அப்படின்னு கம் அகைன். ஒருத்தர் மைய கம்மின் சார், இந்த எல்லா ரூம்லயும் கேட்பாங்க கம்மின் அப்படி சொல்லலாம். கெட்டின்னு சொல்லலாம். கம்மின்ங்கிற வார்த்தை சாதாரணமா சொல்றது. எஸ் கெட்டின்னு சொன்னா கொஞ்சம் உங்களுடைய லெவல் ஆஃப் இங்கிலீஷ் வந்து நல்லா இருக்கு, வர நினைச்சு பாரு, உங்களை பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்கும். எஸ் கம்மின்னு சொல்றத விட எஸ் கெட்டின்னு சொல்லி பழகுங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த உங்களை பார்த்து அவர் பேசுறது, உங்கள்கிட்ட அவர் பிஹேவ் பண்றது எல்லாமே கம்மின்னு சொல்றதுக்கு கெட்டினுக்கும் உங்களுக்குள்ளே அந்த வித்தியாசம் நீங்க உணரலாம். கமான், சாதாரணமா நம்ம ஒருத்தரை உற்சாகப்படுத்துற போது கமான் சொல்லுவோம். சாதாரண உள்ள வாங்குங்கிறதுக்கும் கமின் கமின் கெட்டின் அப்படின்னு சொல்றதுக்கு பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் 1 or 2 அப்படிங்கிற பாத்தீங்கன்னா பர்த்டே அப்படின்னு இருக்கு. பர்த்டே அப்படின்னா பிறந்த நாள். அப்ப எப்படிலாம் விஷ் பண்ணலாம் ஒருத்தர் பிறந்த நாள்? மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்னு சொல்லலாம். இல்ல ஹாப்பி பர்த்டே டு யூ சொல்லலாம். அது மாதிரி ஐ எம் 21 டுடே, எனக்கு இன்றைக்கு 21 வயசாகுது, இன்னைக்கு 21 பிறந்த நாள், 21வது பிறந்த நாள் அப்படி சொல்றது. அது மாதிரி ஹாப்பி பர்த்டே சொன்ன மாதிரி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றது. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் நல் வாழ்த்துக்கள் சொல்றது. ஒருத்தர் எக்ஸாம் எழுத போறாருன்னா ஆல் தி பெஸ்ட் சொல்லலாம். ஒரு இன்டர்வியூக்கு போறாருன்னா அவருக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லலாம். நல்ல விஷயங்களுக்கு போகும்போது அவரை வாழ்த்து அனுப்புவதற்கு ஆல் தி பெஸ்ட். அதே மாதிரி குட் லக், நல்ல அதிர்ஷ்டங்கிறதுக்கு அதுவும் ஆல் தி பெஸ்ட் எல்லாம். குட் லக்குன்னா அவருடைய திறமையை நம்பிக்கை இல்லாம அவருக்கு அதிர்ஷ்டம் வாய்க்கட்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி கொஞ்சம் இதாகும். அதனால குட் லக் சொல்றது கொஞ்சம் இந்த மாதிரி இன்டர்வியூக்கு போகும்போது ஒரு எக்ஸாம் போகிறது சொல்றதை அவாய்ட் பண்ணலாம். அது மாதிரி ஒருத்தர் பெரிய அளவுல சாதனை பண்ணி வெளியில எக்ஸாம் பாஸ் பண்றாங்க, இல்ல ஒரு பெரிய சாதனையை பண்றாங்கன்னா அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஒரு பிரைஸ் ஒன் பண்ணிருக்காங்க அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஒரு சின்ன நம்மளோட வயசுல சின்னவங்க வந்து பர்த்டே சொல்லும் போது விஷ் பண்ணும்போது லிவ் லாங், நீண்ட நாள் வாழ்வாயாக அப்படி சொல்லலாம். அது மாதிரி பிளஸ் மீ, ஆசீர்வதின்னு சொல்லலாம். ஒருத்தர் நம்ம போய் பெரியவங்கள்ட்ட கேட்கும்போது எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி மேக் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களை உருவாக்குங்கன்னு சொல்லலாம். அடுத்தது லவ் அவர் கண்ட்ரி, நமது நாட்டை நேசி, அன்பு செலுத்து, இதெல்லாம் சொல்லலாம். மெயின் சிட்டினா பிரதான நகரம். மெயின் சிட்டி தமிழ்நாட்டில் மெயின் சிட்டினா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, இதெல்லாம் மெயின் சிட்டி அதை சொல்றோம். நாட் அட் ஆல் அப்படின்னா இல்லவே இல்லைன்னு அர்த்தம். நாட் அட் ஆல் அப்படின்னா இல்லவே இல்லை, எனக்கு தெரியாது அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நாட் அட் ஆல் அப்படி சொல்லலாம். ஏதாவது ஒருத்தர் என்ன சார் நீங்க இப்படி ஃபீல் பண்றீங்களா அப்படின்னா இல்லை நோ நாட் அட் ஆல் அப்படி சொல்லலாம். நத்திங்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். நத்திங்னா ஒன்றும் இல்லை. நாட் அட் ஆல் நெவர்னாலும் அதே மீனிங் தான். நெவர் ஒருபொழுதும் இல்லைன்னு அர்த்தம். நாட் மீ, நான் இல்லை, எனக்கு நான் இந்த பிரச்சனைக்கு வரலன்னு சொல்றதுக்கு. நாட் நவ், இப்போ இல்லைன்னு அர்த்தம். நேரேட் த ஸ்டோரி, கதைய சொல்லு அப்படி சொல்றோம். ஓல்டு ஸ்டோரி, பழைய கதைன்னு சொல்றது. லிட் ஃபயர், லிட் ஃபயர்னா தீ நெருப்பை மூட்டு அப்படி சொல்றோம். அதாவது லிட் ஃபயர், லிட்னாலே லைட்டுங்கிற வார்த்தைக்கு வெர்பு, அதோடைய பாஸ்ட் டென்ஸ். லிட் ஃபயர் பாஸ்ட் டென்ஸ் சொல்லலாம். ஒரு இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் இல்ல, லிட்னா இது வெர்பு தான், கட்டளை வாக்கியமா இருக்கு. நெருப்பு ஏற்று, இல்லது நெருப்பை நெருப்பூட்டு, தீ மூட்டு, இதெல்லாம் சொல்லலாம். டவுஸ் த ஃபயர், இது தீ அணைன்னு அர்த்தம். டவுஸ் த ஃபயர்னா தீய அணைக்கிறது. பெஸ்ட் ஒன்னா இருக்கிறதுலே சிறந்தது இதுதான். குட் கலர்னா நல்ல நிறம். குட் குக்னா நல்ல சமயக்காரர். மை நாலேஜ், என்னுடைய அறிவுக்கு எட்டினவரில் அப்படி சொல்லலாம். டு மை நாலேஜ் சொல்லலாம். குட் ஃப்ரெண்ட்னா நல்ல நண்பர். நியூ ரூம்மேட் அப்படின்னா என்னுடைய புதிய அறை தோழர். ஒரு ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஒரே ரூம்ல இருக்காங்கன்னா ரூம்மேட் சொல்லுவாங்க. அப்ப புதுசா வந்திருக்காரு அப்படின்னா நியூ ரூம்மேட். நைஸ் கைஸ்னா நல்ல பசங்க. ஆனா கெய்ஸ்னாலே பசங்க, அது கொஞ்சம் அமெரிக்கன் இங்கிலீஷ், ஒரு கலோக்கியலா இருக்கக்கூடியது. நாட் டூ பேட்னா ஒன்னும் பரவாயில்ல, ரொம்ப பரவாயில்ல, மோசம் இல்லை, ரொம்ப மோசம் கிடையாதுன்னு அர்த்தம், பரவாயில்லன்னு அர்த்தம். ஓ ஐசி அப்படின்னா அப்படியா அப்படியா அப்படி சொல்ற ஒரு ஆச்சரியமா சொல்லக்கூடியதான் ஓ ஐசி. மை குட்னஸ் அப்படி ஏதாவது ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லும் போது ஐயோ கடவுளே அப்படிங்கிறதான் அந்த மை குட்னஸ் அப்படிங்கிறது. குட் ஐடியா அப்படின்னா நல்ல கருத்து, நல்ல நீங்க அவங்க ஐடியா சொன்னது ஒருத்தர் யோசனை சொல்லுவாரு, குட் ஐடியா அப்படின்னா அவர் ஒரு பாராட்டுற மாதிரி இருக்கும். குட் பாயிண்ட்னா நல்ல ஒரு கருத்து, இதுவும் அது பாயிண்ட்ங்கிறதும் அது ஐடியா பாயிண்ட்லாம் இப்படிதான். குட் மேன்னா நல்ல மனிதர். பெஸ்ட் ஒர்க்னா சிறந்த வேலை. ஃபைன் அப்படின்னா அருமையாக. வெரி வெல்னா நன்றாக. வெல் அப்படின்னாலும் நன்றாக தான். வெரி நைஸ்னா அருமையாக, பிரமாதமாக. எக்ஸலண்ட் பிரமாதம், சபாஷ்னு சொல்லலாம். வெல் டன் அப்படின்னா நன்றாக செய்தாய், சபாஷ் நல்லா செய்தாய் அப்படி சொல்றோம். வெல் பினிஷ்னா நன்னா முடிக்கப்பட்ட வேலை. வெல் அப்படி சொல்ல சாதாரண வெல் அப்படின்னால நல்லது அப்படின்னு அர்த்தம். குட் கலெக்ஷன் நல்ல தொகுப்பு. கலெக்ஷன் ஏதாவது ஒரு 10 புக் எல்லாம் தோத்தெடுப்பாரு, அது கலெக்ஷன். ஸ்டாம்ப் எல்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க, அது தொகுப்பு, அதான் குட் கலெக்ஷன் சொல்லலாம். குட் செலெக்ஷனா ஒரு தேர்ந்தெடுக்கிறது. நம்ம ஒரு நல்ல ஷர்ட் எடுத்தோம், இந்த ஷர்ட் ரொம்ப நல்லா சூப்பரா இருக்கு, ஃப்ரெண்ட் என்ன சொல்லலாம், குட் செலெக்ஷன். வேர் சாரி, இப்ப புடவை அணிந்துகொள் அப்படிங்கிற இது எல்லாமே கொஞ்சம் இந்த கட்டளை இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் சொல்லக்கூடிய கட்டளை வாக்கியமா தான் இருக்கு. குட் ஸ்டார்ட்னா நல்ல ஆரம்பம். எஸ்பெஷலி அப்படின்னா முக்கியமாக, குறிப்பாகன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டினா முதல் முக்கியத்துவம், முதல்ல முக்கியத்துவம் யாரு தரணும். அப்சல்யூட்லி ரைட்,
மிக மிக சரி அப்படிங்கிறது அப்சல்யூட்லி ரைட். ஆல் ரைட் அப்படின்னா ஓகே சரின்னு அர்த்தம், ஒத்துக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லினா ரொம்ப சரியாக மிக மிக துல்லியமாக சரியாக சொல்றோம். ஓகே ஐ வில் டூ அப்படின்னா நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்றது. ஓகே அதுவும் ஆல் ரைட் அப்படிங்கிற மீனிங் தான். ரைட் அதுவும் அதே தான். ப்ளீஸ்னா வேகமா ஓடாத. ஸ்டிர் இட், ஸ்டிர்னா கலக்கிறது, நல்லா கலக்கு நல்லா கலக்குன்னு அர்த்தம். இந்த கிச்சன்ல எல்லாம் குக்கிங்க்கு யூஸ் ஆகும். யங் அண்ட் ஸ்மார்ட்னா நல்ல இளமையும் அழகாவும் உள்ளன்னு அர்த்தம். ஆர் யூ மேரிட் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படின்னு கேட்கிறோம். சோ வாட் அதனால என்ன, சோ வாட்னு அதனால என்ன அப்படிங்கிறது. ஏதாவது சொல்றோம் நான் இப்படி தப்பு பண்ணிட்டோம்னா அதனால என்ன அப்படி சொல்றோம்ல, ஒரு பெருந்தன்மையா சொல்ல அப்படின்னா சோ வாட். ஃபீல் ஹாப்பி அப்படின்னா சந்தோஷமா தானே. குழந்தைகளை பார்த்து கேட்பாங்க, ஏதாவது ஒரு சினிமா கூட்டு போயிட்டோம் இல்ல ஒரு சர்க்கஸ் கூட்டு போனோம், உன்ன வரும்போது என்ன கேட்போம், ஃபீல் ஹாப்பி அப்படின்னா டூ யூ ஃபீல் ஹாப்பி, நீ சந்தோஷமா உணர்றியா, அதான் அர்த்தம். கிளாட் டு மீட் யூ அப்படின்னா உன்னை சந்திச்சதுல மகிழ்ச்சி. பியூட்டிஃபுல் ரொம்ப அழகுன்னு சொல்றோம். ஹவு பியூட்டிஃபுல் எவ்வளவு அழகுன்னு சொல்றோம். வாட் ஏ பியூட்டிஃபுல் எவ்வளவு எத்தனை அழகுன்னு சொல்றது. வெரி பியூட்டிஃபுல் அதே மாதிரி நல்ல அழகு அப்படி சொல்றதுக்கும். ஹவு ஸ்வீட் எவ்வளவு இனிமையானதுன்னு சொல்றோம். ஐ என்ஜாய் நான் ரொம்ப என்ஜாய் பண்றேன் சந்தோஷப்பட்டேன். இட் டேஸ்ட் இஸ் ஃபைன் இது ரொம்ப அருமையா இந்த சுவைக்கு ரொம்ப சுவை அருமையா இருந்துன்னு சொல்றோம். ஏதாவது ஒரு உணவு கொண்டு சொல்லும்போது சொல்றோம். இட்ஸ் எ பிளஷர் ஒருத்தட்ட உதவி கேட்கிறோம். ஒருத்தர் கண்டிப்பா செய்யறேன்னு சொல்லும் போது இல்ல நம்மள்ட்ட ஒருத்தர் உதவி கேட்கிறாருன்னா நிச்சயமா செய்யறோம், எனக்கு மகிழ்ச்சி தான், இட்ஸ் எ பிளஷர் அப்படின்னு சொல்லலாம். யுவர் மிஸ்டேக்ஸ் உங்களுடைய தவறு தான் அப்படின்னு சொல்றோம். கோம்பி யுவர் ஹேர் தலைவாறு தலைய சீவிக்கும் சொல்றோம், அதான் கோம்பி ஹேர். கம்ஃபர்ட் டின்னர்னா இரவு விருந்துக்கு வா. காஃபி ப்ளீஸ் காஃபி தயவு செஞ்சு எடுத்துக்கிறீங்களா. கமான் லெட்ஸ் கோ போலாம் அப்படி சொல்றது. see you பார்க்கலாம். குட் பை. see you later பின்னாடி பார்க்கலாம். see you laterனா பிற்பாடு பார்க்கலாம் அர்த்தம். குட் பைனா போயிட்டு வரேன்னு சொல்றோம். see you later பிற்பாடு பார்க்கலாம். see you soon சீக்கிரம் பார்க்கலாம். perhaps next time ஒருவேளை அடுத்த தடவை பார்க்கலாம். சக்சஸ்ஃபுல்லினா வெற்றிகரமாக அப்படின்னு சொல்றோம். டாக் இன் இங்கிலீஷ் நான் இங்கிலீஷ்ல தான் பேசணும், ஆங்கிலத்தில் மட்டும்தான் பேச வேண்டும். see you tomorrow நாளை பார்க்கலாம். see you bye நான் வரேன் பார்க்கலாம் அப்படி சொல்றதுதான். how absurd எவ்வளவு கேவலமான அப்படி சொல்றோம். how dare he அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு துணிச்சல் எவ்வளவு தைரியம் அப்படிங்கிறது. how disgraceful எவ்வளவு அவமானம் எவ்வளவு கேவலம் அந்த மாதிரி சொல்றோம். how far எவ்வளவு தூரம் இங்கேருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு. long distance ரொம்ப தூரம் அப்படி சொல்றோம். வெரி ஃபார் அவே ரொம்ப தூரத்துல இருக்கு சொல்றோம். how is now இப்ப எப்படி இருக்கு. how is today இன்னைக்கு எப்படி இருக்கு நாள் அப்படி சொல்றோம். டோன்ட் டாக் பேசாத. கீப் சைலண்ட் அமைதியாக இரு. பர்சனல் ஒப்பீனியன் அப்படிங்கிறது சொந்த கருத்து அப்படி சொல்றோம். ஃபைன் அப்படின்னா நல்லா தானே இருக்கீங்க அப்படி சொல்றோம். ஃபைன் அதான். ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் இட் அதை பத்தி மறந்துருங்க அப்படி சொல்றோம். வாட் ஏ ஷேம் என்ன ஒரு அவமானமான செயல் அப்படி சொல்றோம். வாட் ஏ சர்ப்ரைஸ் என்ன ஆச்சரியம் அதான் வாட் ஏ சர்ப்ரைஸ். வாட் ஏ வி நல்ல காத்தடிக்குது இல்ல ஒரு ஏசி ரூம்ல உட்காந்து அப்படி இப்படி நல்ல காத்து நம்மளுடைய முகத்து மேல அடிக்கும் போது வாட் ஏ விண்ட் நல்ல ஒரு அருமையான காத்து அப்படி சொல்றோம். வாட் இட் ஹி சே அவர் என்ன சொன்னாரு. ஏதாவது ஒருத்தர் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் இந்த மூலையில இருந்து பேசும்போது அந்த மூலையில ஒரு கேட்காது. அப்போ அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறதுக்கு வாட் இட் ஹி சே. வாட் டு யூ டூ நீங்க என்ன பண்றீங்க. வாட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பேசலாம் அடுத்து என்ன பிளான் அது மாதிரி. வாட் ஏ பிட்டி என்ன பரிதாபமான ஒண்ணு. வாட் இஸ் த டேட்னு கேட்கலாம். இன்னைக்கு என்ன தேதி. வாட்ஸ் அவைலபிள் இன்னைக்கு என்ன இருக்கு. வாட்ஸ் த பீரியட் இப்ப என்ன பீரியட்னு சொல்லலாம். வாட்ஸ் அர்ஜென்ட் இப்ப என்ன அதுக்கு அவசரம் அப்படிங்கிறதுக்கும் வாட்ஸ் அர்ஜென்ட். வேர் இஸ் டேட் எங்க அப்பா எங்கன்னு கேட்கறதுக்கு. வேர்னா எங்கே. ஹூ இஸ் கமிங் யார் வரா யாரு வந்துட்டு இருக்காங்க அதான் ஹூ இஸ் கமிங். ஹூ இஸ் ஆப்சென்ட் இன்னைக்கு யாரு லீவு. ஹூ இஸ் ஷீ இன்னைக்கு அவ யாரு. ஹூ இஸ் ஹீ அவன் யாரு. இந்த மாதிரி அர்த்தங்களை பத்தி கேட்கறது. எஸ் ஐ என்ஜாய் நான் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். யூனோ உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கறத யூனோ. எஸ் ஐ திங்க் ஆமா அப்படிதான் நினைக்கிறேன் அப்படி சொல்றது. எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் புரியுது அப்படிங்கிறோம். எஸ் பிளீஸ் ஏதாவது ஒருத்தர் காஃபி கேட்கறோம். எஸ் பிளீஸ் கொடுங்க அப்படி சொல்றோம். வேர் டு யூ ஸ்டே எங்க தங்கி இருக்க. இஸ் டீ ரெடி டீக்கு ரெடியா இருக்கா. டீ ரெடியா இருக்கா. ஐ நெவர் ட்ரிங்க் டீ டீ ரெடியா டீ சாப்பிடுறது இல்லை. நாங்க டீ சாப்பிடுங்கன்னு சொன்னா நம்ம எப்போதுமே டீ சாப்பிடுறது இல்லைங்க. ஐ நெவர் ட்ரிங்க் டீ சொல்லலாம். சப்போஸ் ஒரு வேலைன்னு அர்த்தம். ஏர்லி மார்னிங் காலை அதிகாலைன்னு சொல்லலாம். கெட் அப் எழுந்துருன்னு சொல்லலாம். டியூட்டி ஃபர்ஸ்ட் டியூட்டி ஃபர்ஸ்ட்னா கடமை தான் முதல்லன்னு சொல்றோம். ஏர்ன் குட் நேம் நல்ல பேரை சம்பாதின்னு அர்த்தம். மென்ஷன் ஹிஸ் நேம் அவனுடைய பேரை குறிப்பிடு. லவ்லி நேம் இனிமையான பேரு சொல்லலாம். மீட் அம்மு அம்முவை என்னுடைய ஃப்ரெண்ட் அம்முவை சந்தியுங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட் ராமுவை சந்தியுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மீட் அப்படின்னு சொல்லலாம். ஐ காண்ட் என்னால முடியல அப்படின்னு சொல்றோம். ஐ காண்ட் கம் என்னால என்ன முடியல வர முடியல. ஐ காண்ட் ரைட்னா ஐ காண்ட் எழுத முடியலன்னு அர்த்தம். ஐ டோன்ட் லைக் அப்படின்னா எனக்கு பிடிக்கல. ஐ ஹேட் அப்படிங்கிறது நான் வெறுக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட்னா எனக்கு தேவையில்லை. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் அப்படின்னா எதிர்பார்க்கல. ஐ டோன்ட் நோன்னா தெரியாது. ஸ்விட்ச் ஆஃப் த செல்னா செல்ல ஆஃப் பண்ணி வை. ஸ்விட்ச் ஆஃப் த டிவினா டிவி ஆஃப் பண்ணு. ஸ்விட்ச் ஆன்னா
ஆன் பண்ணுன்னு அர்த்தம். சுவிட்ச் ஆஃப்னா எல்லாத்தையும் ஆஃப் பண்றது. சுவிட்ச் ஆன் த டிவி, சுவிட்ச் ஆன் த செல், செல் ஆன் பண்ணு இல்ல டிவி ஆன் பண்ணு. டேக் த திங், அந்த பொருள் எடு. டேக் த பேக், பேக் எடு அப்படி சொல்றோம். டேக் த பிரிண்ட்னா பிரிண்டர், போட்டோ பிரிண்டர் ஏதாவது சொல்றது. ஐ எம் அஃப்ரைட்னா எனக்கு பயமா இருக்கு. இட்ஸ் ஆஃபுல் அப்படின்னா ரொம்ப சில்லித்தனமா சாதாரணமான சொல்றோம். ஐ எம் அஃப்ரைட் ஆனா எனக்கு திரும்பியும் ஐ எம் அஃப்ரைடு ரெண்டாவது வந்திருக்கு. அது எனக்கும் பயமா இருக்குன்னு அர்த்தம். ஐ அக்ரி அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன். ஐ எம் ஃபைன் அப்படின்னா நல்லா இருக்கேன். இந்த ஐ எம் அஃப்ரைட் சொல்லலாம். ஐ ஹவ் ஃபியர்னு சொல்லலாம். ஐ ஹவ் ஃபியர்னு சொல்லலாம். அடுத்து ஐ எம் ஓகே அப்படின்னா நான் ஓகே, நான் சொல்றது நான் நல்லா இருக்கேன். வேறு எப்படி சார் இருக்கீங்க, ஜுரமா இருந்தா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன். இப்போ ஐ எம் ஆல் ரைட், ஐ எம் ஓகே சொல்லலாம். ஐ எம் வெரி வெல் அப்படின்னு சொல்லலாம். ஐ ஃபீல் லவ்லி அப்படின்னா நான் ரொம்ப இனிமையாக ஃபீல் பண்றேன், உணர்கிறேன் அப்படி சொல்றோம். ஐ அப்ரிஷியேட், நான் ஒருத்த பாராட்டுறேன் அப்படி சொல்றோம். ஐ லைக், எனக்கு பிடிச்சிருக்கு. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட், இல்லை எனக்கு இதுல விருப்பம் இல்லை. ஐ வுட் நாட் லைக், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லலாம். ஐ லைக் இட் வெரி மச், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லலாம். ஐ லைக் வெரி மச்னு சொல்லலாம். ஐ நீடு, எனக்கு தேவைன்னு சொல்றோம். ஐ வாண்ட் சம், எனக்கு கொஞ்சம் தேவை. ஏதாவது ஐ வாண்ட் சம் வாட்டர், ஐ வாண்ட் சம் காஃபி அப்படி ஏதாவது சொல்லலாம். ஐ வாண்ட் சம் ஹெல்ப்னு சொல்லலாம். ஐ ப்ரிஃபர், நான் என்ன எனக்கு இப்படி வேணும். இப்போ ஒருத்தர் டூ லைக் காஃபி ஆர் டீ, ஐ ப்ரிஃபர் காஃபி, ஐ ப்ரிஃபர் டீ அப்படி சொல்றோம். ஐ ஃபீல், நான் ஒன்ன உணர்றேங்கிறத ஐ ஃபீல் சொல்றோம். ஐ ஃபீல் அஷேம்டுன்னு சொல்லணும். அப்படியே நான் ரொம்ப அவமானப்படுறேன், அவமானமா நினைக்கிறேன், அவமானமா கருதுறேன் அப்படின்னு சொல்றோம். ஐ ஃபீல் டயர்டு, களைப்பா இருக்கேன். மார்வலஸ்னா ரொம்ப பிரமாதமா இருக்கு. பிரமாதம், ஒண்டர்ஃபுல், அற்புதம் சொல்றோம். அதே மாதிரி ஒண்டர்ஃபுல்னாலும் அற்புதம், பிரமாதம். வாவ் அப்படின்னா ஆச்சரியமா விஷயம் சொல்றது வாவ் அப்படிங்கிறோம். ஐ ஹவ் டு கேன்சல் அப்படின்னா என்னுடைய டிக்கெட்டை கேன்சல் பண்றேன், ஏதாவது ஒன்று ரத்து பண்ணணும். ஐ ஹவ் டு கேன்சல் மை ஜேர்னி, என்னுடைய பயணத்தை நான் ரத்து பண்றேன் அப்படின்னு அர்த்தம். நோ மணி அப்படின்னா பணம் இல்லை. மணி மேட்டர்ஸ்னா எல்லாம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஐ மிஸ்ட் இட்னா நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். டேக் திஸ் மணி அப்படின்னா இந்த பணத்தை எடுத்துக்கோ. ஐசா, ஐசானா நான் பார்த்தேன். லாஸ்ட் நைட்னா நேற்று இரவு. எஸ்டர்டே நைட் சொல்லக்கூடாது, லாஸ்ட் நைட் தான் சொல்லணும். ஐ சா எ லைனா நான் ஒரு சிங்கத்தை பார்த்தேன் அப்படி சொல்றோம். ஊ அப்படின்னா ஒரு மனசு புண்படுற மாதிரி சொல்றது. சஃபரிங் சொல்றோம், துன்பங்கள். ஐ சி அப்படின்னா அப்படியா அப்படி சொல்றோம். ஐ திங்க் சோ, நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஹியர் இட் இஸ், ஏதாவது தேடிட்டே இருக்கும். திடீர்னு இங்க கிடைக்குதா, இங்க இருக்கு பாரு அப்படி சொல்றதா. ஹியர் இட் இஸ். அடுத்தது இட்ஸ் டார்க், ரொம்ப என்னவா இருக்கு, இருட்டா இருக்கு சொல்றோம். ஹவு டெரிபிள், என்ன ஒரு பயங்கரமானது அப்படி சொல்றோம். ஐ எம் ஹங்கிரி டூ, எனக்கு கூட பசியா இருக்கு. ஹங்கிரினாலே பசின்னு அர்த்தம். ஐ வில் பிரிங் இட் நவ், நான் இதை கொண்டு வரேன்னு அர்த்தம். ஷால் வி ஈட், நம்ம சாப்பிடலாமா. டிஃபன் ரெடி, டிஃபன் வந்து ரெடியா இருக்கு. சாப்பாடு சிற்றுண்டி தயாரா இருக்கு. நோ தேங்க்ஸ், எனக்கு வேண்டாம். ஏதாவது கேட்கறோம்னா இல்லைன்னா வேண்டாம் அப்படி சொல்றதுக்கு நோ தேங்க்ஸ். இஃப் யூ சே சோ, உனக்கு இப்படி வேணுமா சொன்னால் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் ஸ்லாப் யூ அப்படின்னா நான் அவனை அரைஞ்சு விடுவேன் அப்படின்னு அர்த்தம். இட்டு தண்டர்டுனா இடி இடிக்குதுன்னு அர்த்தம். மூன் லைட் அப்படிங்கிறது நிலா வெளிச்சம். லைட்டிங் ஸ்ட்ரக் அப்படின்னா என்ன, இது மின்னல் அடிக்குதுன்னு அர்த்தம். தெர் இஸ் லைட்னிங்னாலும் மின்னல் அடிக்குது, அங்கே மின்னல் வெளிச்சம் தெரியுது அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் எ ஃபியூ மினிட்ஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அப்படி சொல்லலாம். இட் மே ரைன், மழை பெய்யலாம், ஒருவேளை பெய்யலாம், இருட்டின்னு வருது சொல்றோம். இந்த ஹெவன் போர்ஸ்னா மழை கொட்டுதுன்னு அர்த்தம். ஹெவன்னா சொர்க்கம்னு வச்சு கூடாதீங்க, இங்க மழை தான். இந்த சி ரெசீடட், கடல் உள்வாங்கியது, அதுதான் இது அடிக்கிற நம்ம இந்த சுனாமிலாம் அடிச்சிருப்போம். இந்த சி சர்ச்சிடு, அதே அர்த்தம் தான். கடல் வந்து உள்வாங்கியது. மை ஆபீஸ், இது என்னுடைய அலுவலகம். மை ஒப்பீனியன், என்னுடைய கருத்து. இட்ஸ் போரிங், ரொம்ப போர் அடிக்குது சொல்றோம், அதான் இட்ஸ் போரிங். இட்ஸ் ஃபண்டாஸ்டிக், ரொம்ப பிரமாதமா இருக்கு சொல்றதுக்கு. இட்ஸ் வெரி போர், ரொம்ப ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்றோம். இட்ஸ் போர்டு, அது மாதிரி ரொம்ப போர் அடிக்குது. ஜஸ்ட் ஃபேன்சினா எல்லாம் கற்பனை தான் அப்படி சொல்றோம். ஜஸ்ட் இமேஜின், அதே தான், கற்பனை கொள். அடுத்து கில் டு த பெல்ட்னா பெல்ட் இறுக்கி கட்டுன்னு அர்த்தம். டைட்டா கட்டு. நீல் டவுன்னா முட்டி போடு. நாக் டவுன்னா கதவை தட்டு. லேட்டஸ்ட் நியூஸ், சமீபத்திய செய்தி என்ன அப்படின்னு கேட்கறது லேட்டஸ்ட் நியூஸ். கெட் டவுன் அப்படின்னா பஸ்ஸை விட்டு இறங்கு, காரை விட்டு இறங்கு, வண்டியை விட்டு இறங்கி இறங்குன்னு அர்த்தம். கெட் இன் டு த பஸ்னா ஏறு, பஸ்ல ஏறு. கெட் அவுட்னா வெளியில போ, ரூமை விட்டு வெளியே. கெட் அவுட் ஆஃப் த ரூம் அப்படி சொன்னா வெளியில ரூமை விட்டு வெளில போ. லீட் மீ, என்னை வழி நடத்துன்னு அர்த்தம். லீட் மீங்கிறது, லீடருங்கிறது வழி நடத்துவர், தலைவர்னு வந்ததுதான். லெட் அஸ் கோ ஸ்லோலி, மெதுவா போலான்னு அர்த்தம். லெட்ஸ் கோ, நம்ம போகலாம். லெட்ஸ் கோ பை பிளேன், நம்ம ஏரோப்ளேன்ல போகலாம். தே ஆர் வெயின், அவங்க எல்லாம் வீணா போயிட்டு அவங்களுடைய பிரயோஜனம் இல்லாம வச்சுன்னு அர்த்தம். குவைட் பிளீஸ், அமைதியாருன்னு அர்த்தம். டோன்ட் யூ லைக், உனக்கு பிடிக்கலையா. நோ ஐ டோன்ட் லைக் இட், அவன் எனக்கு பிடிக்கல, இல்ல எனக்கு பிடிக்கவே இல்லை சொல்றோம். சிட் கிராஸ் லெக்குனா காலை மடக்கி சபடம் விட்டு உட்காருன்னு அர்த்தம், அதான் கிராஸ் லெக்குடு. சிட் டவுன் அப்படின்னா கீழே உட்காருன்னு அர்த்தம். உட்காருன்னு கூட சொல்லலாம், கீழே போன அவசியம் இல்லை. சிட் குவைட்லி, அமைதியாரு. சிட் ஸ்ட்ரைட், நேரா உட்காருன்னு சொல்றோம். லெட் ஹிம் வெயிட், அவன் காத்திருக்கட்டும் அப்படிங்கிறோம். விசிட்டர்ஸ் டைம், இது பார்வையாளருக்கான நேரம். லெட் மீ சி, நான் பாக்குறேன் ஒரு நிமிஷம். ஏதாவது ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருள் பார்த்துட்டு என்ன சார் விலைன்னா கொஞ்சம் பார்த்து சொல்றேங்க அப்படின்னு அவர் அந்த விலையெல்லாம் பார்ப்பார்ல. லெட் மீ சி. தே ஹவ் கான், அவர்கள் சென்று விட்டார்கள்.
வேர் டு யூ ஒர்க், நீங்க எங்க வேலை பாக்குறீங்க, வாட் இஸ் த ஒர்க், உங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை, வெரி டேஞ்சர், ரொம்ப ஆபத்தானது, வெரி டேஞ்சரஸ்னாலும் ஆபத்து அதிகம். இன்ட்ரெஸ்டிங் ஜாப் அப்படின்னா வேலையில ஒரு நாட்டம் இல்ல, விருப்பம் இல்ல அர்த்தம். அன்வெல்னா உடம்பு சரியில்லை, நாட் வெல் அப்படின்னு சொல்லிட்டு அன்வெல்னு சொல்லலாம். அன்ரீசனபிள்னா காரணமே இல்லாம, அன்னு ஆரம்பிச்சாலே நெகட்டிவ் தான், எதிரும் பரவம் தான். அன்வான்ட் மேட்டர்னா தேவையில்லாத விஷயம். அப்புறம் லீவ் இட், விடு அப்படி சொல்றோம். லீவ் த பிளேஸ், இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படிங்கிறோம். லிமிட்டட் அப்படின்னா எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது. லிசன் அப்படின்னா கவனி. டிரா எ பிக்சர், படத்தை வர. லிஃப்ட் த டேபிள், டேபிள தூக்கு. யூ சி அப்படின்னா நீ பாத்தியா அப்படின்னு அர்த்தம். யூ ஸ்பிளிட் இட் அப்படின்னா ஸ்பிளிட்னா தூக்குறது, ஸ்பிளிட்னா பிரிக்கிறது. லுக் இன்சைட் அப்படின்னா உள்ள பாரு. லூசன் த ரோப் அப்படின்னா கைட்ட தளர்த்து. மெயின்டைன் இட்னா அதை நல்லா மெயின்டைன் பண்ண அர்த்தம். மீன் வாயில் அப்படின்னா இது இடைப்பட்ட நேரத்தில். மோட்டிவேஷன் அப்படின்னா நல்ல ஒரு நோக்கம். மை செல்ஃப்னா நானே. நியர் மதுரைனா மதுரைக்கு பக்கத்துல. நியர்லி 2 months, 2 மாசம் கிட்டத்தட்ட, 2 மாசத்துக்கு கிட்டத்தட்ட இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நெசசரி அப்படிங்கிறது தேவையான. நெய்பர்ஹுட் அப்படிங்கிறது பக்கத்து வீட்டு அண்டையாளர், அதான். நெவர் அப்படின்னா எப்பொழுதுமே இல்லை. நெவர் மைண்ட்னா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். நெக்ஸ்ட் சாட்டர்டே அப்படின்னா அடுத்த சனிக்கிழமை. நெக்ஸ்ட் ஸ்டேஷன், அது அடுத்த நிலையம், அடுத்த ஸ்டேஷன் சொல்றோம் அதுதான். நோ டேலண்ட் அப்படிங்கிறது திறமையே இல்லைன்னு அர்த்தம். நோபடி நோஸ் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. நாய்ஸி ஏரியாஸ் அப்படின்னா ஒரே சத்தம், இந்த ஏரியா ஃபுல்லா சத்தமா இருக்கணும். நைஸ் ஏரியாஸ். நாட் அட்வைசபிள்னா அறிவுரைக்கு ஏற்றதில்லை, உகந்ததில்லைங்கிறோம். நோட் இட் டவுன் அப்படின்னா என்ன, குறிச்சிக்கோ அப்படின்னு அர்த்தம். நாவல்ஸ்னா புதினங்கள். நவடேஸ் அப்படின்னா இந்த காலத்துல. ஆப்வியஸ்லினா தெளிவாக சொல்லலாம். ஒன்ஸ் இன் ஏ வீக்னா வாரத்துக்கு ஒரு முறை. ஆர்டினரி சர்வனா சாதாரண வேலைக்காரன். பெய்டு ரெண்ட் அப்படிங்கிறது வாடகை கொடுத்தாச்சா, வாடகையை பே பண்ணியாச்சா அர்த்தம். பர்டிகுலர்னா குறிப்பாக. பீல் த ஸ்கின்னா தோலை உரி, அதான். பிளே த வயலின் அப்படிங்கிற வயலின வாசி. புவர் ஃபேமிலி, ஏழை குடும்பம். ப்ரிசைஸ்லி அப்படின்னா சுருக்கமாக, ரத்தன சுருக்கமாக பேசுறது ப்ரிசைஸ்லி. புட் த பட்டன்னா பட்டனை பாட்டு. ரேர் ஆப்பர்ச்சுனிட்டினா ரொம்ப அரிய வாய்ப்பு, கிடைக்கிறதுக்கு அரிய வாய்ப்பு. டேர்ன்டு அப்ரூவர்னா அவன் அப்ரூவரா மாறிட்டான். ரீட் அண்ட் ரைட், படிச்சு எழுது. ரீசனபிள் பிரைஸ், ஓரளவுக்கு நியாயமான விலை தான். ரெக்கமெண்டேஷன், பரிந்துரைக்கிறேன். ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்னா நல்ல குடியிருப்பு பகுதி. ரிட்டையர்ட் லைஃப்னா ஓய்வு வாழ்க்கை. சீனியர் சிட்டிசன்ஸ்ங்கிறது மூத்த குடிமக்கள். செவரல் லாங்குவேஜஸ்ங்கிறது பல மொழிகள் பேசுறது. ஷெல் ஜாப் அப்படின்னா நான் ஒரு எனக்கு வேலை கிடைக்குமா, அதான் அர்த்தம். ஷெல் லீவ், நான் கிளம்பவா. ஷெல் கோ டு பிளே, நாங்க விளையாட போலாமா. ஷீ ஷெட்ஸ் டியர்ஸ்னா அவள் கண்ணீர் வடிக்கிறா, ரொம்ப அழகான அர்த்தம். சைன் ரெஜிஸ்டர், ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடு. சிம்பிளி கிரேட்னா ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா கிரேட் அப்படிங்கிற சொல்றதான். ஸ்மால் டெம்பிள்னா சின்ன கோயிலா இருக்குது. சம்திங் அர்ஜென்ட், சொல்ல போற விஷயம் லெட்டர் இதெல்லாம் ரொம்ப அர்ஜென்டான இது, அவசரமானதுன்னு அர்த்தம். சம்டைம் எப்பயாவதுன்னு சொல்றோம். சாரி அப்படின்னா மன்னிச்சுட்டு சொல்லலாம். ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட்னா நிமிந்து நெல்லு, நேரா நெல்லு. ஸ்டே அட் ஹோம் அப்படின்னா வீட்லயே தங்கு. 10 minutesனா 10 நிமிஷத்துல. சூப்பர் மார்க்கெட், சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறோம், அந்த மாதிரி சொல்றோம், அதுதான் சூப்பர் மார்க்கெட். டைட்டன் த நெட், அந்த நெட்டை நல்லா டைட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். வில் ஷி ஹீட் யூ, அவ உன் பேச்சை கேட்பாளா. நீட் ஹெல்ப், உதவி தேவையான்னு கேட்கிறோம். திங்க் ட்வைஸ், ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுக்கோ. டுடே ஒன்லி, இன்னைக்கு மட்டும்தான் அப்படி சொல்றது. டூ லேட், ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படி சொல்றது. ட்ரெடிஷ்னல் அப்படின்னா என்ன, நல்ல பண்பு கலாச்சாரமான அப்படின்னு அர்த்தம். அண்டர் கிரவுண்ட்னா சுரங்கப்பாதைன்னு சொல்லலாம், இல்ல கீழே இருக்கக்கூடிய கீழ்த்தளம் சொல்லலாம், ரெண்டும் இருக்கு. வாட் ஏ நான்சென்ஸ் அப்படின்னா என்ன ஒரு அற்பமான விஷயம் அப்படி சொல்றது. வாட் ஏ ஷேம், என்ன அவமானமான விஷயம் சொல்லலாம். வாட் ஏ ட்ராஜடி, என்ன ஒரு சோகமான ஒண்ணு. ஃபோல்டு த மேட்னா பாய மடி. ஃபோல்டு த மேட். ஒயர் லேட், ஏன் லேட்டு, ஏன் தாமதமா வந்த, அதான் அர்த்தம். டிரைல் த ட்ராக்னா ரயில் கவுந்துருச்சா, தடம் புரண்டதா, அதான். எஸ் ஐ ஆம், ஆமா நான் தான். யாரை கேட்போம்ல, யூ ஆர் வெல்கம், வாங்க, வர கூப்பிட்டா வாங்க, உங்க வரவு நல்வரவாகுங்க. யூ மீன் சே, நீ என்ன சொல்றீங்க சொல்லுங்க அப்படி சொல்றோம். யூ பேட் ஹிம், அவனை நீ தட்டி கொடு. ஆல்வேஸ் வெரி பிஸினா எப்போ பார்த்தாலும் அவர் பிஸியாவே இருப்பாரு. அம்மு இஸ் ஸ்பீக்கிங், அம்மு பேசிக்கிறாள். போன்ல பேசினா உங்க ஃப்ரெண்டு தான் பேசுறாரு. யுவர் ஃப்ரெண்ட் இஸ் ஸ்பீக்கிங், யுவர் அங்கிள் இஸ் ஸ்பீக்கிங் எல்லாம் சொல்றோம். அதான். ஆர் யூ டயர்டு, ரொம்ப களைப்பா இருக்கீங்களா. ஆர் யூ வெல், நல்லா இருக்கீங்களா. வி ஷல் கோ பை பைக், நம்ம பைக்ல போலாம். டு யூ ஹேவ் யூ பைக், நீங்க உங்கள்கிட்ட பைக் வச்சிருக்கீங்களா. டோன்ட் டிரைவ் ஃபாஸ்ட், வேகமா ஓட்டாதீங்க. ஐ ஹேவ் டு கோ அப்ராட், நான் வெளிநாட்டுக்கு போகணும். அப்ராட்னா வெளிநாடு. டோன்ட் கீப் போர், என்ன போர் அடிக்காதீங்க ரொம்ப. டோன்ட் மேக் போர்னா இந்த செயலால போர் அடிக்காதீங்க. ஃபைண்ட் அவுட் சீக்கிரட், ரகசியத்தை கண்டுபிடி. குட் பை, போயிட்டு வரேன். பஸ் நாட் எட் அரைவ், இன்னும் பஸ் வரலையா அப்படின்னு கேட்கிறோம். ஹி ஃபைல்ட் ஏ கேஸ், அவன் ஒரு வழக்கை பதிவு செய்தான் அர்த்தம். ஹி வாஸ் கான் அவுட், அவன் வெளியே சென்று விட்டான். இன்க்ரீஸ் த பவர்,
இன்க்ரீஸ் த பவர்னா பவரை சக்தி அதிகமாக்கு. இஸ் ஹி யுவர் ரிலேட்டிவ், அவர் உனக்கு சொந்தக்காரரா? இஸ் இட் எ பிக் ஃபார்ம், இது என்ன பெரிய நிறுவனமா? இஸ் இட் 8:45, இது மணி 8:45, 8:45. கீப் அன் ஐ ஆன் ஹிம், அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. கீப் எவ்ரிதிங், எல்லாத்தையும் ரெடி ஆகி கீப் எவ்ரிதிங் ரெடின்னு சொல்லலாம், இல்லை ஜஸ்ட் கீப் எவ்ரிதிங் தயாரா வச்சுக்கோ. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி, சிற்றுண்டி, காலை சிற்றுண்டி உணவு தயாரா இருக்கு. தேங்க்யூ டு எவ்ரி ஒன், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன், திரும்பி மீண்டும் நன்றி சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஹெல்ப், உங்களுக்கு உங்க உதவிக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒபே யுவர் பேரண்ட்ஸ், உங்களுடைய பெற்றோர்களை கீழ்ப்படியுங்கள். லேர்ன் பை ஹார்ட் அப்படின்னா மனப்பாடம் பண்ணு அர்த்தம். ஆக்சுவலி பை த வே அப்படின்னா நான் உண்மையிலேயே அப்படி சொல்றோம். நோ ஐம் ஃபுல், நான் சாப்பிட்றீங்களா? இல்லை எனக்கு ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஐம் ஃபுல். வெட்டிங் அனிவர்சரினா திருமண நாள், ஆண்டு திருமண நாள். ஓ தட்ஸ் ஒண்டர்ஃபுல், அதனால அற்புதம், பிரமாதமான விஷயம் சொல்றோம். அலோவ் மீ டு ஸ்பீக், என்ன பேச அனுமதியுங்கள். ப்ளீஸ் ரிமெம்பர், என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ் ஐ டோன்ட் மைண்ட், ஆமா நான் அதை பத்தி பெரிய பெருசா எடுத்துக்கல. யூ மீ டு சே, என்ன சொல்ல வரீங்க அப்படி சொல்றோம். போர் த வாட்டர் டவுன், தண்ணீரை கீழே ஊத்து. கிவ் மீ சம் வாட்டர், எனக்கு தண்ணி கொடு. நோ ஐ டோன்ட் ட்ரிங்க், இல்ல நான் குடிக்க மாட்டேன். எனி ஐடென்டிபிகேஷன், ஏதாவது அடையாளம் பத்தி அப்படி சொல்றோம். டெல் மீ சம்திங், ஏதாவது சொல்லுங்களேன் அப்படி சொல்றோம். வாட்ஸ் யுவர் சேலரி, உன்னுடைய சம்பளம் என்ன? ஹவு மச் டு யூ நீட், உனக்கு எவ்வளவு தேவை? டோன்ட் டிராப் இட் டவுன், கீழே போய் போடாத. எஸ்டர்டே மார்னிங், நேத்தி காலையில. சாரி ஃபார் த ட்ரபிள், தொந்தரவுக்கு மன்னிக்கவும். ஃபினிஷ்ட் யுவர் ஒர்க்னா வேலை முடிச்சாச்சா, வேலையை செஞ்சு முடிச்சாச்சா. இட்ஸ் 175 கிலோமீட்டர்ஸ், இங்க இருந்து 175 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஹோல்ட் யுவர் டங்க்னா வாயை மூடு. ஐ ஹவ் காட் ஏ சான்ஸ், அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பாலிடிக்ஸ் இஸ் வெரி பேட், அரசியல் ரொம்ப மோசம் சொல்றது. வாட் இஸ் ஸ்வீட் ஸ்மெல், என்ன ஒரு இனிமையான ஒரு ஸ்மெல். வாட் யூ வாண்ட், உனக்கு என்ன தேவை. வாட் ஹேப்பன்ட், என்ன நடந்தது. வாட்ஸ் த ப்ராப்ளம், என்ன பிரச்சனை. வாட்ஸ் த டைம், என்ன மணி இப்போ. வாட் ஹேப்பன்ட் டு ஹிம், அவனுக்கு என்ன ஆச்சு. வாட்ஸ் ஷீ ஸ்கோல்டிங், அவ என்ன திட்டுறா. ஹூ இஸ் ஆன் த லைன், இப்போ யார் போன்ல. ஓ ஆன் த லைனா, போன்ல யாரு. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங், எல்லாத்துக்கும் நன்றி. வென் டிட் யூ லீவ், எப்போ கிளம்புற. வென் வில் ஹீ கம், எப்போ வர. வேர் ஆர் யூ கோயிங், எங்க போற. டு யூ ட்ரிங்க் காஃபி, காஃபி சாப்பிட்றியா. ஐ லாஸ்ட் மை பர்ஸ், என்னுடைய பர்ஸ் தொலைச்சிட்டேன். சடன்லி ஷாக்டு, திடீர்னு அதிர்ச்சி ஆயிட்டேன். நோ ஐம் நாட் ஹங்கரி, இல்லை எனக்கு பசியே இல்லை. ஐ எம் டயட், நான் இப்போ உணவு கட்டுப்பாட்டில். டயட்னால என்னது, உணவு கட்டுப்பாட்டில் இருக்கேன். இஸ் தண்டர் தண்டர்ஸ், இடி இடிக்குதா, அதான் இஸ் தண்டர் தண்டர்ஸ். மை ஃப்ரெண்ட் இஸ் காலிங், என்னுடைய நண்பன் கூப்பிடுறான். லேட்டஸ்ட் இஸ் டெவலப் பண்ண சமீபத்திய வளர்ச்சி. தே ஆர் கம்ப்ளைனர்ஸ், அவர்கள் குற்றம் சொல்பவர்கள், எதாவது குற்றம் சொல்றவங்க கம்ப்ளைனர்ஸ். தே ஆர் ராபர்ஸ், அவர்கள் கொள்ளைக்காரர்கள். தே ஆர் அன்லக்கி ஃபெலோஸ், அவர்கள் துரதிர்ஷ்டசாலிகள். டோன்ட் மேக் நாய்ஸ், சத்தம் போடாத. லிசன் டு மை வேர்ட்ஸ், என்னுடைய வார்த்தைகளை கவனி. வாட் ஆர் யூ, நீ என்ன வேலை பார்க்கற. வாட் ஆர் யூனா நீ என்ன வேலை, என்னவா இருக்க, என்ன வேலை பார்க்கற. அதுக்கு ஐ எம் த மேனேஜர், ஐ எம் த அக்கௌண்டன்ட் அப்படி பதில் இருக்கணும். வாட் ஆர் யூனா பேர் சொல்லக்கூடாது. யூ ஸ்வீப் த ஃப்ளோர், தரைய பெருக்கு. ஸ்வீப்னா பெருக்குதல். ரஷ் அவர், பீக் அவர் அப்படின்னு காலையில எல்லாரும் ஸ்கூல் ஆபீஸ் போவாங்க, மதியானம் அந்த மாதிரி திரும்புவாங்க, அதான் ரஷ் அவர். பீக் அவர் சொல்றோம், எல்லாம் கூட்டம் அதிகமா இருக்கும். ஷால் ஐ கம் டு கால் யூ, நான் உன்னை கூப்பிட வரவா. ஷட்டப் ஒரு மோதுனா வாய மூடு. ஷால் வி சி எ சினிமா, படம் போகலாமா, பார்க்கலாமா. ஓ வாட் அன் எக்ஸலண்ட், என்ன அருமையான அற்புதமானது. ஹூம் டு யூ வாண்ட், நீ யாரை பார்க்கணும். ஒய் டோன்ட் யூ கம், ஏன் வரல. யூ ஆர் லிவிங் நவ், இப்ப நீ கிளம்புற. மை சிஸ்டர் வில் கம், என்னுடைய சகோதரி இப்ப வருவா. ஓ வெல்கம் எவ்ரிபடி, வாங்க எல்லாருக்கும் நல்வரவு. அண்ட் எர்த் வாஸ் ஜோல்டட், ஒரு பெரிய பூமி நிலநடுக்கம் ஏற்பட்டது. பஸ் ஹஸ் நாட் எட் அரைவ்டு, பேருந்து வரல. பை சம் வெஜிடபிள்ஸ், கரிகா வாங்கு. ஐ ஹவ் டு பை வெஜிடபிள்ஸ், நான் கரிகா வாங்க வேண்டும். கிராஸ் ஃபோல்ட் யுவர் ஹேண்ட்ஸ், கையை மடிச்சு கட்டு, அதான் அர்த்தம். டு யூ கோ டு தி பீச், பீச்சுக்கு போறியா, கடற்கரைக்கு செல்றியா. டு யூ ஹவ் மொபைல், உங்கள்கிட்ட மொபைல் போன் இருக்கா, செல்போன் இருக்கா. டு யூ நோ கார் டிரைவிங், உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா. த ரோட்ஸ் ஆர் வெரி பேட், சாலைகள்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. டு யூ நோ த நம்பர், உங்களுக்கு நம்பர் தெரியுமா. போன் நம்பரோ இல்ல வெஹிக்கிள் நம்பர் எது வேணாலும் கேட்கலாம். ஐ ஹவ் டு டேக் த டிக்கெட், நான் டிக்கெட் எடுத்தாகணும். டு யூ சி இன்டர்நெட், இன்டர்நெட் பாத்தீங்களா. His face is not bright, அவனுடைய முகமே பாருங்க ஒரு பிரகாசமா இல்ல. How clever you are, என்ன ஒரு புத்திசாலி நீங்க. How fast the years gone, எவ்வளவு வேகமா ஓடுது வருஷங்கள். Shall you go to the theater, தியேட்டர் போலாமா. I am first in the class, நான் கிளாஸ்ல தான் நான் ஃபர்ஸ்ட். இஸ் த கம்ப்யூட்டர் ரிப்பேர் பண்ணியாச்சா. இஸ் டுமாரோ ஏ ஹாலிடே, நாளைக்கு லீவா அப்படின்னு கேட்கிறோம். இஸ் ஷி நோன் டு யூ, அவனுக்கு தெரிஞ்சவளா. இஸ் சார் நாட் அவைலபிள், சார் இருக்காரா வீட்டுல இல்லையா. இஸ் எ குட் ஒகேஷன், இது ஒரு நல்ல ஒரு விடுமுறை. இஸ் எ ஹங் அசம்பிளினா தொங்கும் பாராளுமன்றம், தங்கும் சட்டசபை. பார்லிமெண்ட் தான் பாராளுமன்றம், அசம்பிளியும் சட்டசபை. கீப் அசைட் த டேபிள், டேபிளை ஒதுக்கி வை. மாலா இஸ் அன் இன்னோசன்ட் கேர்ள், மாலா ஒரு அப்பாவி பொண்ணு. ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, பர்த்டேக்கு விஷ் சொல்றோம். என்ன ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. வி டோன்ட் ஹேவ் பேப்பர், என்கிட்ட பேப்பர் இல்ல. ப்ளீஸ் கிவ் ஃபோன் நம்பர், உங்க ஃபோன் நம்பரை கொடுங்கன்னு சொல்லலாம். இல்ல யார் ஃபோன் நம்பரா கேட்கலாம். வென் இஸ் த ப்ரோக்ராம், நிகழ்ச்சி எப்போ.
யூ ஆர் கால்டு பை பாஸ், உங்களுடைய மேலதிகாரி உங்களை கூப்பிடுறாரு, அதான் அர்த்தம். நீங்கள் மேலதிகாரியால் கூப்பிடப்படுகிறீர்கள் சொல்லலாம். யூ பேட் ஹிம், அவனை ரொம்ப நீ அவனை தட்டி கொடு. டோன்ட் டிராப் இட் டவுன், கீழே போடாத. யூ வைப் த போர்டு, போர்டை தொட. யூ அக்காம்பனி ஹிம், அவனோட கூட போ. யூ ஸ்பிளிட் இட், நீ பிளவுபட்டு வச்சுட்ட. யூ டேக் த டெசிஷன், முடிவு எடுத்துட்ட. டோன்ட் அப்ரஸ் த புவர், ஏழைகளை நசுக்காத. ஹி ஃபைல்ட் எ கேஸ், அவன் ஒரு வழக்கை பதிவு செய்தான். தே மேட் மெரி, அவங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கூட் டு தம் அப்படின்னா அவங்கள துன்பப்படுத்துங்கிற மாதிரி மீனிங் வந்துருது. இந்த பெல் வில் டிங்கிள் அப்படின்னா என்ன, பெல் அடிக்கும். வில் ரிங்னு சொல்லலாம். தே ஆர் வெயின், அவர்கள் வீணா போயிட்டாங்கன்னு அர்த்தம். த ஹீட் ஸ்ட்ரக் ஹிம், உனக்கு வெப்பம் தாக்கிடுச்சு. யூ ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் இன் ஆக்ட், நீயே உன்னை தூண்டி நல்ல செயல்படு. பூனம் ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப், பூனம் அவளே வழியை இது பண்ணிக்கிட்டா. தே ஆர் கெஸ்ட், அவர்கள் விருந்தினர்கள். கீதா பர்சீவ்ட் இட், கீதாக்கு அது புரிஞ்சிருச்சு. வாட் ஃபார்ம் இஸ் ஆஃப், அவன் என்ன வடிவத்தில் இருக்க. விஷால் கீப்ஸ் பிராட் ஸ்டெப்ஸ், விஷால் எப்பொழுதுமே அகலக்கால் வைப்பான். இப்போ நம்ம முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்ப சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் படிச்சிட்டோம். இப்ப அடுத்தது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே என்ன ப்ராப்ளம்னா, ஒரு சென்டென்ஸ் சின்ன சின்ன சென்டென்ஸா பேசிடுவோம். ஒரு பெரிய சென்டென்ஸ் பேசுறதுக்கு இது வரைக்கும் பேசினது கிராமட்டிக்கலா பேசவே இல்லை, சிலதெல்லாம் கிராமர் அப்படியே இல்லை, இருந்தாலும் கலோக்கியலா பேசணுங்கிறதுக்காக அதை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது கிராமட்டிக்கலா ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியத்தை எப்படி ஃப்ரேம் பண்ண போறோம். அதுக்கு நம்மளுக்கு எல்லாருக்குமே இந்த ஸ்டார்டிங் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா. உரைச்சாதான் வண்டி கிளம்புங்கிற மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுத்தாதான் நம்ம அந்த சென்டென்ஸை பேசுவோம். இப்போ ஒருத்தரை வாழ்த்த போறோம், இல்ல ஒருத்தரை பத்தி விசாரிக்க போறோம். வாழ்த்துறது அப்புறம் பார்ப்போம். ஜென்ரலா ஒருத்தர் வராரு, சார் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறவங்கள, உங்களை பார்த்ததுல சந்தோஷம், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு என்ன பேட்டர்ன் இல்ல ரூட் வேர்டு. ஹாய் ஹவ் ஆர் யூ, நம்மளுக்கு சம வயது காலம்னா ஹாய் ஹவ் ஆர் யூன்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அது மாதிரி ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுறாருன்னா நைஸ் டு சி யூ, இப்படிதான் இந்த ரூட் வேர்ட்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும். நைஸ் டு சி யூ, உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி, அருமை அப்படி சொல்றோம். ஹவ் ஆர் திங்ஸ் வித் யூ, அடுத்து என்ன கேட்கிறோம், எப்படி வாழ்க்கை, எப்படி லைஃப் போயிட்டு இருக்கு, இல்ல ஜாப் எப்படி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் கேட்கறோம்ல. இதுதான் ஹவ் ஆர் திங்ஸ் வித் யூன்னு கேட்கலாம். ஹவ் இஸ் லைஃப்னு கேட்கலாம். எல்லாம் ஒரே மீனிங் தான், ஒவ்வொரு மாதிரி கேட்கலாங்கிறதுக்கு டிஃபரெண்ட் சென்டென்ஸா போடுறோம். ஹவ் ஆர் திங்ஸ் வித் யூனாலும், ஹவ் இஸ் லைஃப்னாலும் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கும், வேலை எப்படி போயிட்டு இருக்கு, உன்னுடைய குடும்பம் எப்படி போயிட்டு இருக்கு, அப்படி ஜென்ரலா அவரை பத்தின ஒரு என்கொயரி. அடுத்தது ஐ ஹோப் ஆல் கோஸ் வெல் வித் யூ, அப்படின்னா என்ன, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்புறேன், உங்ககிட்ட எல்லாமே வாழ்க்கை நல்லா போயிட்டு நம்புறேன் அப்படின்னு சொல்றோம். உடனே ஒரு கூட்டத்துக்கு ஒரு பெரிய ஹால்ல போறோம், நிறைய பேர் நம்மளுக்காக காத்திருக்காங்க. குட் மார்னிங் எவரிபடி, ஒவ்வொருத்தரும் குட் மார்னிங் ராஜா, குட் மார்னிங் கோவிந்தா அப்படின்னு சொல்ல முடியாது. குட் மார்னிங் எவரிபடி, எல்லாருக்கும் பொதுவா வணக்கத்தை சொல்லலாம். வாட்ஸ் த லேட்டஸ்ட் அப்படின்னா, வாட் இஸ் த லேட்டஸ்ட் நியூஸ், சமீபத்திய நியூஸ் என்ன. ஹவ் இஸ் த வேர்ல்ட் ட்ரீட்டிங் யூ, இந்த உலகம் உன்னை எப்படி ட்ரீட் பண்ணுது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் இஸ் த வேர்ல்ட் ட்ரீட்டிங், இந்த உலகம் உங்களை எப்படி நடத்துது அப்படி சொல்லலாம். ஹவு டு யூ டூ, ஹவ் ஆர் யூ, ஹவு டு யூ டூ அப்படிங்கறது நான் ஒண்ணுதான். ஐ ஹோப் யூ ஆர் வெல், நான் நீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் அடுத்து சொல்றது. இதுல ரைட்டிங்ல எல்லாம் எழுதுவாங்க ஐ ஹோப் தட் யூ ஆர் வெல், நீங்க நல்லா இருப்பீங்க, நலமா இருப்பீங்க, நலம் நலமறியாமல் தமிழ் சொல்றதான் என்ன. அது மாதிரி ஒருத்தர் இன்ட்ரோடக்ஷன் பண்றோம், இல்ல தன்னை செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்றோம், இல்ல அடுத்தவங்க இன்ட்ரோடக்ஷன். குட் மார்னிங், ஐ ஆம் முருகன், எக்ஸ்கியூஸ் மீ, மை நேம் இஸ் எப்படி நிரஞ்சன் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் ஒருத்தர் திஸ் இஸ் மிஸ்டர் ராஜா, இல்ல அவங்க ஒய்ஃபுக்கு திஸ் இஸ் மிஸ்ஸஸ் ராஜா. ப்ளீஸ் மீட் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் பாலா, இல்ல ப்ளீஸ் மீட் மை பிரதர், ப்ளீஸ் மீட் மை சிஸ்டர் அப்படி சொல்ல. ப்ளீஸ் மீட் மை மதர், ப்ளீஸ் மீட் மை ஃபாதர். ஒவ்வொருத்தரா இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடலாம். டு யூ நோ ரவி, இவர்தான் உங்களுக்கு தெரியுமா, இவர்தான் ரவி, நான் அடிக்கடி சொல்லுவேன் அவரை பத்தி அப்படின்னு சொல்றது அதுதான். ஹாவ் யூ met மிஸ்டர் சேது, இவரை ஏற்கனவே நீங்க பாத்திருக்கீங்களே அப்படி சொல்றோம். ஐ எம் ஷூர் யூ வுட் லைக் டு மீட், நான் நிச்சயமா நம்புறேன் நீங்க இவரை சந்திக்கிறதுக்கு விருப்பப்படுவீங்க. மை ஃப்ரெண்ட், என்னுடைய நண்பரை சந்திக்கிறதுக்கு விருப்பப்படுவீங்க. ஐ எம் ஷூர் யூ வுட் லைக் டு மீட் மை ஃப்ரெண்ட். லெட் மீ இன்ட்ரோடியூஸ் மை பிரதர் பாலாஜி, என்னுடைய பிரதர் பாலாஜியை அறிமுகப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றோம். ஐ எம் கிளாட், அதுவும் ஹாப்பின்னு தான் அர்த்தம். ஐ எம் கிளாட் டு இன்ட்ரோடியூஸ் மிஸ்டர் ரவி, நான் மிஸ்டர் ரவி இன்ட்ரோடியூஸ் பண்றதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ஐ வுட் லைக் டு இன்ட்ரோடியூஸ் பேங்க் மேனேஜர், இந்த பேங்க் மேனேஜர் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு விரும்புகிறேன், விழைகிறேன் எல்லாம் சொல்லலாம். would you like to have a dinner with us, எங்களுடைய அடுத்த இன்விடேஷன். அடுத்து என்னன்னா இன்வைட் பண்றோம், அங்க எங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்க அப்படிங்கும்போது would you like னு ஆரம்பிக்கலாம். would you like to have a dinner with us, எங்களோட இரவு சாப்பிடலாம்ல அப்படின்னு அர்த்தம். I would like to do this, நீங்க செய்யணும் நான் விரும்புறேன் அப்படிங்கிறதுக்கு சொல்லலாம். I would like to invite you to attend my birthday. I would like to invite you to attend my birthday ன்னு சொல்லலாம். திரும்ப என்னுடைய பர்த்டேக்கு உங்களை கூப்பிடுறேன். How many students are joined the tour? How, what about, இதை வச்சு ஆரம்பிக்கலாம். What about the tour, இல்ல how many students are joined the tour, இதெல்லாம் சொல்லலாம். Why don't you come with me, ஏன் என் கூட வரக்கூடாது சொல்லலாம். Like to come for playing, விளையாட வரத்துக்கு விரும்புறியா அப்படின்னு அர்த்தம்.
கேர் ஃபார் 4 மைல் சைக்கிளிங் போலாமா, 4 மைல் சைக்கிளிங் போலாமா, would you be interested in சினிமா பார்க்கறது விருப்பமா, இந்த மாதிரிலாம் என்னோட டிசிஷன்ல கேட்கலாம். ப்ளீஸ் அட்டெண்ட் மீட்டிங் எனக்கு அட்டன் பண்ணுங்க. ஐ எம் ப்ரவுட் டு இன்வைட் யூ. உங்களை இன்வைட் பண்றதுல நான் ரொம்ப பெருமிதம் கொள்கிறேன். Do you think I should inform the police? நீங்க என்ன நான் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுமா? Would you advise me to study well? நீங்க நல்லா படிக்கிறதுக்கு எனக்கு அறிவுரை சொல்லுவீங்களா? இதெல்லாம் அறிவுரை சொல்றது. Could I ask you for advice on this problem? இந்த பிரச்சனைக்கு எங்களுக்கு அட்வைஸ் நீங்க சொல்றீங்களா? What would you do if you were in my position? என்னுடைய பொசிஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இன்னொரு அட்வைஸ் எப்படி, கேன் யூ ஹெல்ப் மீ ஆர் குட் யூ ஹெல்ப் மீன்னு கேட்கலாம். ஐ எக்ஸ்பெக்ட் அட்வைஸ், எனக்கு உங்களுடைய அறிவுரை தேவை, எதிர்பார்க்கிறேன். ஒய் டோன்ட் யூ கிவ் அட்வைஸ், ஏன் நீங்க சொல்லக்கூடாது, ஐ பேட்லி நீட் யுவர் அட்வைஸ், எனக்கு ரொம்ப உங்களுடைய அறிவுரை தேவையா இருக்கு, மிக மிக அவசியமா இருக்கு. ஐ அர்ஜென்ட்லி ரிக்வயர் அட்வைஸ், ரொம்ப அவசரமா தேவைப்படுது உங்களுடைய அட்வைஸ். ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கைடு மீ, நான் உங்களை எனக்கு வழிகாட்டுவீங்கன்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அடுத்து ரெக்வெஸ்ட் பண்றோம், கேன் யூ கிவ் ப்ளீஸ், கேன் யூ கிவ் யுவர் வெஹிக்கிள், கேன் யூ கிவ் யுவர் போன், இப்படிலாம் சொல்றோம்ல, அதான் அதுக்கு குட்டும் போடலாம். டூ யூ திங்க் யூ குட் லெண்ட் மீ சம் மணி, நீங்க நினைக்கிறீங்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஐ வண்டர் வெதர் யூ குட் கிவ் மீ எ கார், எனக்கு கார் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ எம் சாரி டு ட்ரபிள் யூ பட் ஐ நீட் யுவர் ஹெல்ப், நான் உங்களை தொந்தரவு பண்றது மன்னிக்கணும், ஆனா எனக்கு உதவி தேவையா இருக்கு. ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட் இஃப் ஐ ஆஸ்க் த மணி, உங்கள்கிட்ட பணம் கேட்டீங்கன்னா பெருசா எடுத்துக்க மாட்டீங்க, ஒரு பெரிய பொருட்டா எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். வுட் யூ மைண்ட் இஃப் ஆஸ்க் ஃபார் ஹெல்ப், நான் உங்கள்கிட்ட உதவி கேட்டா நீங்க எதுவும் தப்பா எடுத்துப்பீங்களா? ஐ ரெக்வெஸ்ட் யூ டு கிராண்ட் மீ லீவ், இது வந்து மாதிரி நிறைய எழுதும், நான் வந்து எனக்கு லீவ் கொடுங்க அப்படி சொல்றது ஐ ரெக்வெஸ்ட் தான் போடுறோம். ஹவ் அபவுட் கிவிங் யுவர் கார் ப்ளீஸ், உங்க கார் கொடுத்தா என்ன, கொஞ்சம் உரிமையோட கேட்கறதுக்கு ஹவ் அபவுட் கிவிங் யுவர் கார் ப்ளீஸ். கைண்ட்லி அலோ மீ டு டாக், என்ன பேசுறதுக்கு அனுமதிங்க, தயவு செய்து அனுமதிங்கன்னு சொல்றோம். ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் யூ கம் ஆர் நாட், நீங்க வரீங்களா வரமாட்டீங்களாங்கிறத எனக்கு சொல்லுங்க. வாட் ஏ நைஸ் வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் பிரசன்ட், இதெல்லாம் கங்க்ராச்சுலேஷன் சொல்றோம், ஒருத்தருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம், அவரை பாராட்டுறோம். வாட் ஏ நைஸ் ஸ்மார்ட் வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் பிரசன்ட் இட் இஸ், எது வேணாலும் போட்டுக்கலாம், நைஸ் போட்டுக்கலாம், ஸ்மார்ட் போட்டுக்கலாம், வண்டர்ஃபுல் போட்டுக்கலாம், இல்ல பியூட்டிஃபுல் போட்டுக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் கெட்டிங் குட் மார்க்ஸ், நல்ல மார்க் எடுத்ததுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இட்ஸ் நைஸ் டு ஹியர் தட் யூ ஒன் த பிரைஸ், நீங்க பிரைஸ் வின் பண்ணீங்கன்னு ரொம்ப சந்தோஷம், கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. வெல் டன், யூ ஸ்கோர்ட் யூ, நல்ல சமாதமா சபாஷ் அப்படி சொல்றோம்ல, அதான் நீங்க அவனை மிஞ்சிட்டீங்க அப்படிங்கிறத ஸ்கோர்ட் ஹிம். மே ஐ சே வாட் ஏ பியூட்டி யூ ஆர், என்ன அழகு நீங்க அப்படி சொல்றத சொல்றோம். லெட் மீ கங்க்ராச்சுலேட் யூ ஃபார் சக்சஸ், உங்களுடைய வெற்றிக்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன். வுட் யூ மைண்ட் இஃப் ஐ கங்க்ராச்சுலேட் யூ, நான் உங்களை வாழ்த்தினா நீங்க ஒரு பெருசாக நம்மளோட பெரியவங்களை போய் வாழ்த்தக்கூடாது, அதுக்காக சொல்றது. அப்படி கேட்டா நீங்க பெருசா எடுத்துப்பீங்களா இல்ல பொருட்டா எடுத்துப்பீங்களா அப்படிங்களா. ஐ எம் கிளாட் டு கங்க்ராச்சுலேட் யூ, உங்களை வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படி சொல்றோம். ஹவு கிரேட் யூ ஹவ் டன், பா என்ன ஒரு பெரிய சாதனை நீங்க பண்ணது அப்படி சொல்றோம். ஐ கான்ட் சே மேயர் கங்க்ராச்சுலேஷன்ஸ், வெறும் வாழ்த்து மட்டும் சொன்னா பத்தாது, உங்களுக்கு அதோட நான் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. கேன் ஐ டாக் ப்ளீஸ், பர்மிஷன் கேட்கிறோம். இந்த பர்மிஷன் கேட்கும்போது என்ன, நான் பேசலாமா, பேச முடியுமா, டு யூ மைண்ட் இட், நீங்க ஏதாவது பொருட்டா எடுத்துக்கிறீங்களா. இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஐ லைக் டு சிட் ஹியர், நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் இங்க உட்கார ஆசைப்படுறேன். மே ஹெல்ப் யூ, நான் உங்களுக்கு உதவி பண்ணலாமா, தானா போய் கேட்கறது, நான் உங்களுக்கு உதவி பண்ணலாமா. குட் யூ அலோ மீ, என்ன அனுமதி கொடுக்குறீங்களா. வுட் யூ மைண்ட் இஃப் யூ ஆஸ்க் யூ மணி, அவங்கள்ட்ட பணம் கேட்டா நீங்க தப்பா எடுத்துப்பீங்களா. கைண்ட்லி அலோ மீ டு லீவ், நான் போறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. ஐ எம் ஹாப்பி இஃப் யூ ஹெல்ப் மீ, நீங்க ரொம்ப எனக்கு உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். மைண்ட் ஒரு பிசினஸ், ஒருத்தர் எச்சரிக்கையாகவும் பண்ணலாம், அது உங்க வேலையை பார்த்துட்டு போங்க, லெட் மீ கோ, நான் போகணும். ஐ எம் சாரி சார், அப்பாலஜி மன்னிப்பு கேட்கறது என்ன, ஐ எம் சாரி சார் சொல்லலாம். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சார், ரொம்ப மன்னிப்பு கேட்கிறேன் சார் சொல்லலாம். ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ தட், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லலாம். அதுக்காக ஐ மஸ்ட் அப்பாலஜைஸ் ஃபார் அ மிஸ்டேக், நான் இந்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டாகணுங்களாம். ஃபர்கிவ் மீ, மன்னிச்சிருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒருத்தர கவனத்தை ஈர்க்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ் மீ சார் சொல்லலாம். பாடன் மீ, அதுவும் மன்னின்னு அர்த்தம். ஐ பெக் யூ டு ஹெல்ப் மீ, நான் கெஞ்சி உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்கிறேன். ஐ ஃபீல் பேட் அபவுட் தட், ரொம்ப மோசமா நினைக்கிறேன் பத்தி. ஐ கோட் டு சீக் அன் அப்பாலஜி ஃப்ரம் யூ, நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு ரொம்ப நேரம் உட்காந்துருக்கேன், வெயிட் பண்றேன், காத்திருக்கேன். ஐம் சாரி டு பிரிங் கம்ப்ளைண்ட் பண்றது, ஒரு பெரிய ஒரு டெலிஃபோன் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணல, அந்த ஜிஎம் அதை கீழே வந்து செக்ஷன்ல சொல்லிட்டோம், வேலை நடக்கல, நேராக ஜிஎம் பேசுறது, அப்பதான் இது மாதிரி பேசணும். ஐ எம் சாரி டு பிரிங் திஸ் அப் பட் ஐ டோன்ட் ஹேவ் another way, நான் உங்கள்கிட்ட கொண்டு வருது வருத்தப்படுறேன், ஆனா எனக்கு வேற வழி இல்லை அப்படி சொல்றது. ஐ எம் afraid I have got a complaint, ஒரு கம்ப்ளைண்ட் சொல்ற வந்திருக்கேன் அப்படி சொல்றதும் ரொம்ப பணிவா சொல்றது. ஐ எம் நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் பிஹேவியர், ஒருத்தர் ஸ்டூடெண்ட் சொல்லலாம், உன் பிஹேவியர் எனக்கு பிடிக்கல கொஞ்சம் சொல்லலாம். கைண்ட்லி ஹியர் மை வாய்ஸ், என்னுடைய குரலை கொஞ்சம் கேளு.
ஐ வுட் லைக் டு பிரிங் திஸ் நோட்டீஸ். நான் இந்த உங்களுடைய கவனத்துக்கு இதை கொண்டு வரேன். ஐ ஃபீல் ஒஸ்ட் டு மேக் ஏ கம்ப்ளைண்ட். நான் இந்த கம்ப்ளைண்ட் சொல்றதுக்கே ரொம்ப மோசமா ஃபீல் பண்றேன். ஐ கம் ஹியர் டு ஆஸ்க் ஏ கொஸ்டின். நான் ஒரு கேள்வி கேட்கறதா இங்க வந்திருக்கேன். ஐ கம்ப்ளைண்ட் அபவுட் மை 2-wheeler theft. என்னுடைய 2-wheeler திருட்டு போயிடுச்சு, அதை பத்தி பேச வந்தேன். ஐ ஹவ் டு ஆஸ்க் ஏ ட்ரெயினி. நான் ஒரு ட்ரெயினி, எனக்கு பயிற்சியாளர் கேட்கணும். ஐ நீட் ஹெல்ப் யுவர் ஹெல்ப் பேட்லி. உங்களுடைய உதவி எனக்கு ரொம்ப அவசியமா தேவைப்படுது. இப்போ ஒருத்தர் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்றாரு, எப்படி எல்லாம் பண்ணலாம். நீங்க தான் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வச்சுக்கோம். அப்ப என்னெல்லாம் பண்ணலாம்? இப்ப மை நேம் இஸ் சுபாஷ், நேம சொல்லலாம். ஐ எம் ஸ்டடியிங், எந்த கிளாஸ் படிக்கிறீங்களோ அதை சொல்லலாம். ஐ எம் ஸ்டடியிங் 11th ஸ்டாண்டர்ட். The name of my school is SPK Higher Secondary School. பேர் சொல்லலாம். My father is Mr. சொல்லி பேர் சொல்லணும். அடுத்த ஸ்டெப் மை ஃபாதர் நேம். Now செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், அதாவது நம்மளா சுய அறிமுகம் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எப்படி சுய அறிமுகம், சுயமா நம்மள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். எப்படி? மை நேட்டிவ் பிளேஸ் இஸ் மதுரை. ஐ ஹாவ் எ 2-wheeler. என்னுடைய சொந்த ஊர் மதுரை தான். நான் என்கிட்ட ஒரு இருசக்கர வாகனம் இருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா நம்மளுடைய பயோடேட்டா மாதிரி சொல்லணும். மை ஃபாதர் ஒன்ஸ் எ கார். எங்க அப்பா ஒரு கார் வச்சிருக்காரு. ஐ ஹாவ் எ யங்கர் பிரதர் அண்ட் எ சிஸ்டர். எனக்கு ஒரு தம்பியும் சகோதரியும் இருக்கா, சகோதரன் சகோதரி இருக்காங்க. மை ஸ்கூல் இஸ் எ ஃபேமஸ் ஸ்கூல். நான் படிக்கிற பள்ளி ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பள்ளிக்கூடம். தெர் ஆர் 3000 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் இன் அவர் ஸ்கூல். கிட்டத்தட்ட 3000 பேர் அந்த மாணவர்கள் எங்க ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. மை எய்ம் இஸ் டு பிகம் எ டாக்டர். என்னுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா, நான் மருத்துவர் ஆகணும். ஐ காட் ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் த 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன். நான் 10வது தேர்வுல முதல் ரேங்க் எடுத்தேன். ஐ கெட் அப் ஏர்லி அட் 5 AM. இது நம்மளுடைய பழக்க வழக்கத்தை குறிக்கும். காலையில நான் 5 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன் அப்படி சொல்றது. ஐ லைக் டு பிளே கிரிக்கெட் டெய்லி. நான் டெய்லி தினமும் கிரிக்கெட் விளையாடுவது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்றேன். ஐ லைக் டு பிளே கிரிக்கெட் டெய்லி. அதே மாதிரி மை ஹாபி இஸ் ரீடிங் புக்ஸ். என்னுடைய பொழுதுபோக்கு என்ன, நல்லா நிறைய படிக்கிறோம், புக்ஸ் படிப்பேன். ஐ ஹாவ் த ஹேபிட் ஆஃப் சேவிங் மணி. எனக்கு என்ன ஒரு பழக்கம் அப்படின்னா, பணத்தை சேமிப்பேன். அது நல்ல ஒரு பழக்கம். ஐ எம் ஏ வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லும்போது நான் சுத்தமா சைவ உணவுகள் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஐ நோ 3 லாங்குவேஜஸ், இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி. எனக்கு 3 மொழிகள் தெரியும். இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலோக்கியலா பேச்சு வழக்கில் இது கரெக்ட் தான். ஆனா ரிட்டர்ன்ல எப்படி எழுதணும்? ஐ நோ 3 லாங்குவேஜஸ் தே ஆர் அப்படின்னு அதையும் ஸ்பெசிஃபை பண்ண இங்க ஆன தேவையில்லை. எனக்கு 3 மொழிகள் தெரியும். என்னென்ன அப்படி? ஆங்கிலம், தமிழ் மற்றும் ஹிந்தி தெரியும். ராம் இஸ் மை குட் ஃப்ரெண்ட். எனக்கு ஒரு நல்ல நண்பன் இருக்கான் அப்படின்னா அது யாரு? ராம் அப்படிங்கிற ஒருத்தர். வி ஹாவ் எ வெரி குட் பிளே கிரவுண்ட். எங்க ஸ்கூல்ல நாங்க நல்ல ஒரு அருமையான விளையாட்டு மைதானம் வச்சிருக்கோம். ஐ ஹாவ் த ஹேபிட் ஆஃப் சீயிங் பிலிம்ஸ். எனக்கு என்ன ஒரு பழக்கம் இருக்குன்னா, நிறைய படம் பார்ப்பேன். அது ஒரு பழக்கம். த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் விசிட் அவர் ஸ்கூல். எங்க பள்ளிக்கூடத்துக்கு யார் வந்திருக்காரு? மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட அலுவலர் வந்திருக்காரு. வி அட்டெண்ட் த கிளாஸஸ் ரெகுலர்லி. நாங்க ரெகுலரா வழக்கமா முறையாக எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணிடுவோம், பங்கு பெறுவோம். ஐ வாண்ட் வாட்ச் டிவி டூரிங் எக்ஸாமினேஷன். தேர்வு நேரத்தில் நான் டிவியே பார்க்க மாட்டேன். அவர் ஸ்கூல் காட் செவரல் பிரைசஸ் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். என்னுடைய பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் விளையாட்டுல எல்லாத்துலயும் நிறைய பரிசுகள்லாம் வாங்கியிருக்காங்க. அவர் ஸ்கூல் இஸ் த பெஸ்ட் ஸ்கூல் இன் தி சிட்டி. இந்த நகரத்திலேயே எங்களுடைய பள்ளிக்கூடம் மிக சிறந்த ஒரு பள்ளிக்கூடமாக விளங்குகிறது. த ஹெட் மாஸ்டர் ஆஃப் அவர் ஸ்கூல் இஸ் மிஸ்டர் ரமேஷ். எங்களுடைய பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் மிஸ்டர் ரமேஷ் அப்படிங்கிறது தலைமை ஆசிரியர். ஐ எம் கார்த்திக். அடுத்து இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இப்போ இது வரைக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எப்படி சுய அறிமுகம் படுத்திட்டாங்கன்னு பார்த்தோம். இப்போ ஒரு கல்லூரி மாணவன், அவன் எப்படி எல்லாம் பேசணும், இவனுக்கு அவனுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதை எப்படி எல்லாம் மாத்திரம். இப்போ பாருங்க, ஐ எம் கார்த்திக் டூயிங் மை கிராஜுவேட் ஸ்டடிஸ். நான் கார்த்திக், என் பேர் கார்த்திக், நான் என்னுடைய பட்டப்படிப்பை படிச்சிட்டு இருக்கேன். த நேம் ஆஃப் அவர் காலேஜ் இஸ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். என்னுடைய கல்லூரியினுடைய பேர் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ். அது அரசு கலை கல்லூரி தான் என் பேரு. த காலேஜ் இஸ் லொகேட்டட் இன் திருச்சி. எங்களுடைய கல்லூரி இருக்கிற இடம் எங்க இருக்கு அப்படின்னா திருச்சியில் அமைந்துள்ளது. ஐ ஹெயில் ஃப்ரம் லால்குடி. நான் எங்கேருந்து வரேன் அப்படின்னா லால்குடி. இந்த ஹெயிலுங்கிற வார்த்தை அப்படின்னா ரொம்ப அருமையான வார்த்தை. ஹெயில் அப்படின்னால பிறந்ததுலேருந்து ஒரே ஊர்ல இருக்கிறது தான் ஹெயில்னு சொல்லுவாங்க. அதனால நான் லால்குடியிலேருந்து பிறந்து வளர்ந்துருக்கேன், அங்கதான் இருக்கேன். ஐ எம் ஏ டே ஸ்காலர். நான் டெய்லி காலேஜுக்கு வீட்ல இருந்து வந்துட்டு தான் போறேன். ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டுக்கும் டே ஸ்காலர் வச்சோம். ஹாஸ்டல் தான் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க. இது டே ஸ்காலர்னா வீட்டுக்கு போயிட்டு வருது. ஐ அட்டெண்ட் த கிளாஸஸ் ரெகுலர்லி. நான் ரெகுலரா என்ன பண்ணுவேன், எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுவேன்.
There are 40 students in my class. கிட்டத்தட்ட என்னுடைய கிளாஸ்ல 40 பேர் இருக்காங்க. The name of our principal is Dr. Ganesan. எங்களுடைய கல்லூரியினுடைய முதல்வர் அவர் பேர் என்ன? டாக்டர் கணேசன். Our principal is a good administrator. எங்களுடைய முதல்வர் கல்லூரி முதல்வர் அப்படின்னா நல்ல ஒரு நிர்வாகி. My father is a landlord. அடுத்தது காலேஜ் வரைக்கும் சொல்லிட்டான். இப்போ வீட்டில் அப்பா பற்றி சொல்றான். அவங்க அப்பா யாரு? ஒரு லேண்ட்லார்ட்னா என்ன? மிகப்பெரிய நிலச்சுவாதார் சொல்லுவோம், இல்ல மிராசுதார், நிறைய நிலங்கள் வச்சு விவசாயம் பண்றவர். மை ஃபாதர் இஸ் ஏ லேண்ட்லார்ட். ஃபாதர் இஸ் ஏ காந்தியன். இது வரைக்கும் காலேஜில் உள்ள நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப தன்னுடைய குடும்பத்தில் வர்றாரு. அவங்க அப்பா ஒரு காந்தியவாதி, அதாவது காந்தி கொள்கையில ஈர்க்கப்பட்டு அதே வழி வாழறவர். ஐ அண்டர்கோ கோச்சிங் கிளாஸஸ் ஃபார் IAS. இவர் என்ன பண்றாரா? அவர் சொல்லிக்கிறார் தன்னை பத்தி. IASக்காக கோச்சிங் கிளாஸ் அதுக்கெல்லாம் போறாரு. IAS இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் கூடிய அந்த கலெக்டர் ஆகக்கூடிய அந்த எக்ஸாமுக்கு இப்பயே பயிற்சி வகுப்புகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்காரு. ஐ டீச் த புவர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஈவினிங். சாயங்காலத்தில் என்ன பண்ணுவாராம்? ஏழை மாணவர்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஆஃப்டர் பினிஷிங் மை கிராஜுவேஷன் ஐ வில் டூ மை பிஜி. என்னுடைய இளங்கலை பட்டப்படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் நான் முதுகலை பட்டப்படிப்பும் படிப்பேன். பிஜி அப்படிங்கிறது போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ். அப்போ அதை முதுகலை பட்டப்படிப்புன்னு தமிழ்ல சொல்லுவோம். We have autonomous system in our college. எங்களுடைய கல்லூரி என்னன்னா ஒரு சுயாட்சி கல்லூரி. அதாவது சிலபஸ் அவங்களே ஃப்ரேம் பண்றது, எக்ஸாம் அவங்களே நடத்திக்கிறது அப்படிங்கிறது அட்டானமஸ் சிஸ்டம். The professors are efficient and motivators. கல்லூரி பேராசிரியர்கள்லாம் எப்படி இருக்காங்க? ரொம்ப திறமையுள்ளவர்களா இருக்காங்க. அவங்க எங்களுக்கு வழி நடத்துறாங்க. மோட்டிவேட்னா எங்களுக்கு உற்சாகம் மூட்டுவதாக எங்களை நிறைய நல்ல ஒரு வழியில தூண்டி விடுறாங்க. In March, the education minister will come to our college. மார்ச் மாசம் எங்க காலேஜுக்கு கல்வி மந்திரி வரப்போறாரு. I study computer in the evening. நான் சாயங்கால நேரத்துல பார்ட் டைம்ல கணினியை கத்துக்கிறேன். I want to become a computer programmer. ஏன் அதை கத்துக்கிறேன் அப்படின்னா நான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமாக வரணும், அது அந்த வேலைக்கு போகணும், அதுக்காக அதை நான் செய்யறேன். During leisure period I use the library. ஓய்வு நேரத்துல நான் லைப்ரரியை நூலகத்தை உபயோகப்படுத்துவேன். அவர் காலேஜ் இஸ் எ கோ எஜுகேஷன் காலேஜ். கோஎட்னு சொல்றோம் இல்லையா? அதான் கோஎட்ங்கிறது அதோடைய கிளிப்டு வேர்டு கோ எஜுகேஷன் காலேஜ். எங்களுடைய கல்லூரி இருபாலர் படிக்கும் பள்ளி, ஆண்களும் பெண்களும் படிக்கக்கூடிய கல்லூரி. அவர் காலேஜ் இஸ் த பெஸ்ட் ஒன். எங்களுடைய கல்லூரி மிகச் சிறந்த ஒரு கல்லூரி இந்த நகரத்தில். We conduct several meetings in our college. எங்களுடைய கல்லூரியில் நிறைய பல கூட்டங்கள்லாம் நடக்கும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும். அவர் காலேஜ் காட் அ பெஸ்ட் காலேஜ் அவார்ட். எங்களுடைய கல்லூரிக்கு சிறந்த கல்லூரி விருது கிடைச்சது. The students are always regular and punctual. எங்களுடைய கல்லூரி மாணவர்கள் எப்பொழுதுமே கரெக்டா நேரத்துக்கு வருவாங்க. அதே ரெகுலரா டெய்லி வந்துருவாங்க. அதாவது என்னைக்குமே தேவையில்லாம லீவ் எடுக்கிறது, கட்டடிக்கிறது, வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணாம இருக்கிறது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை காலேஜ் அட் ஆல் டைம்ஸ். நான் இந்த கல்லூரியில படிக்கிறேங்கிறத ஒரு பெருமையாக நினைக்கிறேன். எப்பொழுதுமே அட் ஆல் டைம்ஸ், எப்பொழுதுமே நான் ஒரு பெருமிதமாக இதை கருதுகிறேன். ஐ ஹாவ் செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் ஃபெய்த் இன் ஹார்ட் ஒர்க். எனக்கு எதுல ரொம்ப நம்பிக்கை, எனக்கு நிறைய தன்னம்பிக்கை உண்டு. அதே மாதிரி ஹார்ட் ஒர்க், கடின உழைப்புல நம்பிக்கை உண்டு. கடின உழைப்பு உழைச்சாதான் ஒருத்தர் முன்னேற முடியும் அப்படிங்கறதுல எனக்கு நம்பிக்கை உண்டு. அடுத்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு இன்ட்ரோடக்ஷன். எப்படி ஒரு ஆபீஸுக்கு போறாரு, இல்ல ஒரு இன்டர்வியூக்கு போறாரு, அங்க போய் எப்படி எல்லாம் நடந்துக்கணும், இல்ல ஒரு 4 பேர்ட்ட சொசைட்டில பழகும் போது ஒரு பொது இடத்துல எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கறத சொல்றோம். மே கமிங் சார். ஒரு இன்டர்வியூக்கு போறாருன்னு வச்சுப்போம். உள்ள வந்து போனதுமே போறதுக்கு முன்னாடி பெர்மிஷன் கேட்கணும். அடுத்தது குட் மார்னிங் டு ஆல். எல்லாத்தையும் அங்க இருக்க ஒரு 7 பேர் 6 பேர் இன்டர்வியூ பேனல்னு உட்கார்ந்து இருப்பாங்க. மினிமம் இப்பெல்லாம் பார்க்கற பயமுறுத்துக்கு ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அதனால எல்லாருக்கும் சொல்லலாம். எல்லாரும் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார் தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குட் மார்னிங் டு ஆல். ஆனால் பேசும்போது அந்த பொலைட்னஸ் வரணும். ஹலோ, ஐ எம் ராஜேஷ். அவங்க நிச்சயமா ஏதாவது ஒரு கேள்வி கேட்பாங்க. இல்ல நம்மளாவே அவங்க எடுத்தோடனே இன்ட்ரோல என்ன கேட்பாங்க? இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். இந்த வார்த்தை இந்த கேள்விதான் ஒரு பிக்சட் கொஸ்டின் ஆயிடுது எல்லா இன்டர்வியூலையும். அப்போ உடனே நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம்? ஹலோ, ஐ எம் ராஜேஷ். ஹலோனா போன்ல தான் யூஸ் பண்ண அவசியம் இல்லை, சாதாரணமா பேசும்பொழுதே. அது மாதிரி ஐ எம் ஃப்ரம் மதுரை. நான் மதுரையில வந்திருக்கேன். ஐ எம் an engineering graduate. நான் ஒரு இன்ஜினியரிங் படிச்ச பட்டதாரி, அதாவது பொறியியல் பட்டதாரி. ஐ ஹவ் கம் ஃபார் an interview. நான் இங்க எதுக்காக வந்திருக்கேன்னா ஒரு நேர்முக தேர்வுக்காக வந்திருக்கேன். இதை டைரக்டா அங்கேயும் சொல்லலாம், இல்ல ரிசப்ஷனிஸ்ட் கேட்பாங்க. அப்போ சொல்லும் பொழுதும் எதுக்காக வந்திருக்கேன்னா ஐ ஹவ் கம் ஃபார் an interview சொல்லலாம். ஐ டிட் மை ஸ்கூலிங் இன் மதுரை. என்னுடைய பள்ளி படிப்பை நான் மதுரையில படிச்சேன். ஐ டிட் மை கிராஜுவேஷன் த்ரூ REC திருச்சி. REC ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ். நான் திருச்சியில ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் மூலமாக என்னுடைய பொறியியல் படிப்பையும் படிச்சேன். ஐ எம் ஹெய்லிங் ஃப்ரம் an ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. நான் ரொம்ப பாரம்பரியமிக்க குடும்பத்திலேருந்து வந்து ரொம்ப மத ரீதியான நம்பிக்கை உள்ள குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன். மை ஃபாதர் இஸ் கே கண்ணன். என்னுடைய அப்பா பேரு மிஸ்டர் கே கண்ணன்.
ஹீ இஸ் ஏ பிசினஸ்மேன். அவர் வந்து ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் பண்றாரு. மை மதர் இஸ் மிஸ்ஸஸ் கே சிவகாமி. எங்களுடைய அம்மா பேர் வந்து மிஸ்ஸஸ் கே சிவகாமி. ஷீ இஸ் ஹவுஸ் ஒய்ஃப். அவங்க இல்லத்தரசி தான். ஐ ஹவ் ஒன் சிஸ்டர் அண்ட் பிரதர். எனக்கு ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் இருக்கிறார்கள். They are studying in a school. அவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் பள்ளி படிப்பு தான் படிச்சிட்டு இருக்காங்க. ஐ ஹாவ் டு சப்போர்ட் மை ஃபேமிலி. இப்போ என்னுடைய குடும்பத்தை நான் என்ன பண்ணணும், ஆதரிக்கிறேன். என்னுடைய வருமானத்துல குடும்பம் நடத்த வேண்டிய ஒரு நல்ல சிச்சுவேஷன் இருக்கு. ஐ செக்யூர்டு ப்ரொஃபிஷியன்ஸ் இன் இங்கிலீஷ். நான் நல்ல ஆங்கிலத்தில் நல்ல நுணுக்கமான அறிவு கொண்டிருக்கிறேன். ஐ ஹேவ் த கெப்பாசிட்டி டு லீட் எ டீம் அட் ஆல் டைம்ஸ். இதெல்லாம் கேட்பாங்க, ஏன்னா ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் கொடுக்கும்போது நீங்க ப்ராஜெக்ட் டீம் லீடரா போவீங்களான்னு கேட்கறது நம்மள சொல்லிக்கிறது. நான் வந்து ஒரு அணியை வந்து லீடு வழி நடத்துறதுக்கான கெப்பாசிட்டி தகுதி எனக்கு உண்டு, இப்போ எப்பொழுதுமே உண்டு. ஐ எம் டூயிங் .NET நவ். இது ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ், அதை இப்போ செஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிறோம். மை ஹாபிஸ் ஆர் ரீடிங் அண்ட் பிளேயிங். என்னுடைய பொழுதுபோக்கு என்னன்னா நிறைய படிப்பேன், கொஞ்சம் விளையாடுவேன். மை மதர் டங் இஸ் தமிழ். என்னுடைய தாய்மொழி தமிழ் தான். ஐ ஹாவ் குட் கமாண்ட் ஓவர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி. எனக்கு தமிழ் தான் தாய்மொழியாக இருந்தால் கூட நான் நல்லா இங்கிலீஷும் ஹிந்தியும் நல்லா பேசி சரளமாக பேசுறதுக்கு எனக்கு முடியும். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்போர்ட்ஸ். எனக்கு வந்து விளையாட்டுனா ரொம்ப விருப்பம் உண்டு. ஐ காட் மெனி பிரைசஸ் இன் ட்ராக் ஈவெண்ட்ஸ். நான் நிறைய பரிசுகள் வாங்கியிருக்கேன். இதில் இந்த ட்ராக் தடகள போட்டிகளில். ஐ ரெப்ரசன்டட் மை காலேஜ் கிரிக்கெட் டீம். அது தவிர கல்லூரியினுடைய கிரிக்கெட் டீம்ல நான் விளையாட்டுருக்கேன். ஐ ஹவ் குவாலிஃபைட் டு பார்ட்டிசிபேட் இன் த ஸ்டேட் லெவல் கான்டெஸ்ட். அதே மாதிரி மாநில அளவிலான போட்டிகளுக்கு பங்கு பெறத்துக்கே தகுதி ஆயிட்டேன் நான். இன் மை வில்லேஜ் ஐ ஹெல்ப் த புவர் அண்ட் த நீடி. என்னுடைய கிராமத்தில் நான் ஏழை மக்களுக்கும் தேவையாளர்களுக்கும் உதவி செய்வேன். ஐ வாண்ட் டு ஹெல்ப் த புவர் ஆல்வேஸ். நான் வந்து ஏழை மக்களுக்கு உதவி பண்றதா, எப்பொழுதுமே உதவி பண்றதை நான் விரும்புவேன். ஐ ஹவ் அப்ளைடு ஃபார் அன் ஓவர்சீஸ் ஜாப். நான் வந்து ஒரு வெளிநாட்டு வேலைக்காக விண்ணப்பிச்சிருக்கேன். ஐ எம் ஆல்வேஸ் சோஷியபிள். நான் எப்பொழுதுமே எல்லாரோடையும் சகஜமா பழகுவேன். அதுதான் சோஷியபிள். அடுத்து சிச்சுவேஷனல் டாக்ஸ். இப்போ வந்து எங்க ஒரு சும்மா சாதாரண குடும்பத்தில் சிம்பிள் சென்டென்சஸ், ஒரு குடும்பத்தில் எப்படியெல்லாம் சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் பேசலாம், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறதா இங்க ஒரு லிஸ்டா இருக்கு. ஒவ்வொன்றா பார்ப்போம். யாராவது இப்போ வீட்டுக்கு வராங்க, உடனே வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அது வெல்கம், நல்வரவு ஆகுங்க அப்படி சொல்றோம். உடனே அடுத்தது என்ன கேட்போம், எப்படி இருக்கீங்கன்னு கேட்போம். ஹவ் ஆர் யூ, ஹவு டு யூ டூ, இந்த மாதிரி வார்த்தைகள்ல கேட்கலாம். ஹவ் இஸ் அங்கிள் அண்ட் ஆண்ட். அடுத்தது கேட்போம், வீட்டில் இருக்கிற மற்ற ரிலேஷன்ஸை கேட்போம். ஹவ் இஸ் ஃபாதர், அப்பா எப்படி இருக்காருன்னு கேட்போம். இஸ் யுவர் பிரதர், சகோதரனா அண்ணனா தம்பியா தான் பிரதர் தான். டஸ் ஹி கோ டு காலேஜ், அவர் கல்லூரிக்கு போயிட்டு இருக்காரா. ஹவுஸ் லுக்ஸ் பியூட்டிஃபுல், உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. ஒருத்தர் வீட்டுக்கு போறோம், அங்க போய் சொல்லலாம் ரூம்ஸ் ஆர் கிளீன், உங்க வீட்டிலோட அறைகள்லாம் ரொம்ப தூய்மையா நீட்டா வச்சிருக்கீங்க. வேர் டிட் யூ கெட் திஸ் ஃபர்னிச்சர், உடனே ஒரு சோஃபா பார்ப்போம், இல்லை ஏதாவது ஒன்று பார்ப்போம், உடனே எங்க வாங்கினீங்க. வேர் டிட் யூ கெட், பைன்னு அவசியம் இல்லை, கெட்டுன்னு கேட்கலாம். த கர்டைன்ஸ் ஆர் பியூட்டிஃபுல், திரைச்சிலைகள்லாம் பார்க்கணும், அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு அப்படி சொல்றது. ஹவு மச் டஸ் இஸ் காஸ்ட், உடனே அவருடைய விலைகளை கேட்போம், எங்க வாங்கினீங்க, எவ்வளவு விலை ஆச்சு. நம்மளும் வீட்டில் அது மாதிரி வாங்கணுங்கிறதுக்காக. குட் லொகேஷன் ஆஃப் த ஹவுஸ், வீடு வந்து ஒரு நல்ல லொகேஷன், ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையில அமைஞ்சிருக்கு. ஃபாதர் கான் டு ஆஃபீஸ், உங்க அப்பா வேலைக்கு போயிருக்காரு, ஆஃபீஸ் அலுவலகத்துக்கு போயிருக்காரா. அடுத்து அம்மாவை இன்ட்ரோடியூஸ் பண்றோம், ஷீ இஸ் மை மதர், தான் எங்களுடைய அம்மா. மீட் மை ஃப்ரெண்ட், உடனே அம்மாட்ட இதான் என் ஃப்ரெண்டு, என்னுடைய நண்பர் தோழியில் தோழனை சந்தியுங்கள். ஹேவ் சம் காஃபி, அவங்க உபசரிக்கலாம், காஃபி சாப்பிடுங்க. ஷீ ரீட்ஸ், நல்லா படிப்பா அப்படி சொல்றோம். ஹர் ஃபாதர் இஸ் ஏ தாசில்தார், என்னுடைய தோழியினுடைய அப்பா ஒரு தாசில்தாரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஹர் நேட்டிவ் இஸ் தஞ்சூர், அவருடைய சொந்த ஊர் தஞ்சாவூர்ல இருக்கு, தஞ்சாவூர் தான். ஷீ ஸ்டேயிங் இன் த ஹாஸ்டல், அவ எங்களுடைய கல்லூரியில ஹாஸ்டல் விடுதியில் தங்கி படிக்கிறா. யூ டாக், பேசிட்டு இருக்கேன். உடனே அம்மா சொல்லுவாங்க, நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஐ ஷால் ப்ரிப்பேர் லஞ்ச், நான் லஞ்ச் மதிய உணவு தயார் பண்றேன். யுவர் மதர் பிஹேவ்ஸ் வெல், உங்க அம்மா உடனே அவங்க அம்மா போனதும் உங்க அம்மா நல்லா பழகுறாங்க. இவன் சொல்லுவா, வேர் இஸ் யுவர் ஸ்கூட்டி பெப், உங்களுடைய ஸ்கூட்டி பெப் எங்க இருக்கு. ஒய் டு யூ ஆஸ்க், ஏன் கேட்கிறேன். இல்ல ஐ ஹேவ் டு பை சம் புக்ஸ், நான் கொஞ்சம் புக் வாங்கணும். வாட்ச் டிவி, ஆஃப்டர் லஞ்ச் வீ கேன் கோ, அப்போ முதல்ல டிவி பார்ப்போம், லஞ்ச் அம்மா தயாரிச்சுட்டு இருக்காங்களா, சாப்பிட்டுட்டு நம்ம போலாம் அப்படிங்கிறோம். ஐ ஷல் டிராப் அட் யூ அட் யுவர் பிளேஸ், நான் புக் வாங்கி கொடுத்துட்டு உங்களை அங்க இடத்துல விட்டுறேன். சூன் ஐ ஷல் கம் டு யுவர் ஹவுஸ், அப்போ உடனே நான் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா நானும் உங்க வீட்டுக்கு சீக்கிரமே விரைவில் வரேன். ஹூ வந்து அடுத்தது இப்ப என்ன பண்றோம், வாட்சிங் கிரிக்கெட் மேட்ச் ஆன் டிவி, ஒரு கிரிக்கெட் மேட்சை பாக்குறோம். கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது என்னெல்லாம் பேசலாம், எப்படிலாம் ஒருத்தர் பேசுவாங்க. உடனே டிவி நம்ம கொஞ்சம் லேட்டா போவோம், அதுக்குள்ள டாஸ்லாம் போட்டிருப்பாங்க. உடனே வந்து என்ன, ஹூ வந்து டாஸ், யாரு டாஸ் வின் பண்ணது. ஹூ வில் பேட் ஃபர்ஸ்ட், யாரு பேட் பண்றாங்க, முதல்ல பேட்டிங் பண்ண போறாங்க. ஹூ இஸ் த கேப்டன் ஆஃப் பாகிஸ்தான், பாகிஸ்தானுடைய கேப்டன் யாரு.
பாகிஸ்தான் வந்த டாஸ் என்ன சொல்லுவான், பாகிஸ்தான் தான் டாஸ் வின் பண்ணா அப்படின்னு சொல்றாங்க. தே வில் பேட் ஃபர்ஸ்ட். உடனே டாஸ் வின் பண்ணவங்க தான் பேட்டிங் எடுத்திருக்காங்க. வேர் இஸ் திஸ் மேட்ச் ஹெல்ட்? இந்த விளையாட்டு இந்த போட்டி எங்க நடக்குது? அட் லாகூர் இன் பாகிஸ்தான். பாகிஸ்தான்ல லாகூர்ல நடக்குது. ஹூ பவுல்ஸ் ஃப்ரம் அவர் டீம்? நம்ம டீம்ல முதல்ல பவுலிங் போறது யாரு? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் அகர்கர்? உடனே அகர்கர் போறானோ அவருடைய ஸ்பீடு என்ன? நாட் ஈவன் அவர் சொல்றாரு ஏதோ ஒரு ஸ்பீடு, நாட் ஈவன் த ஸ்பீட் ஆஃப் சமீர். சமீருடைய ஸ்பீடுக்கு இணையாக இல்லை, ஈடாக இல்லை. ஹூ இஸ் த ஸ்பின்னர்? நமக்கு யார் ஸ்பின் பவுலர் அப்படின்னா யாராவது ஒரு பேர் சொல்றது. ஹி வில் கிவ் லாட் ஆஃப் ரன்ஸ். ஸ்பின்னர் வந்து நிறைய ரன்கள் வாரி வழங்குவாங்க. த பேட்டிங் ஸ்டைல் ஆஃப் யூசுப் இஸ் குட். யூசுஃபுடைய அந்த பேட்டிங்குடைய அந்த பாணி ரொம்ப நல்லா இருக்கு. தே ஸ்கோர்டு 300 ரன்ஸ். அவங்க பாகிஸ்தான் மொத்தம் 300 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாங்க. தட்ஸ் ஆல் டுடே ஃபார் அஸ். நீங்க அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. கம் லெட் அஸ் ஹேவ் சம்திங். நம்ம போய் ஏதாவது சாப்பிடுவோம். ஹேவ் யூ ஸ்டார்டட் பேட்டிங்? சரி, திரும்பி வந்தாச்சு. ஒரு half an hour கழிச்சு ஆரம்பிச்சிட்டாங்களா, நம்ம பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோமா? அவர் ஓபனர்ஸ் ஆர் பிளேயிங் வெல். 2 ஓபனரும் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. தே பிளே வெல் ஒன்ஸ் இன் ப்ளூ மூன். ஒன்ஸ் இன் ப்ளூ மூன் எப்பயாவது ஆடிக்கு ஒருத்தர் அம்மாசி ஒருத்தர் நல்லா விளையாடுறாங்க அப்படிங்கிறது. இஸ் டெண்டுல்கர் டக் ஓவர் ஈவன் டுடே? இன்னைக்கு டெண்டுல்கர் டக் ஆயிட்டாரா சீக்கிர அப்படின்னு கேட்கிறோம். ஒய் டிட் ஹி கம் டு ஃபார்ம்? ஏன் ஒரு ஃபார்ம்லயே வரல? ஆல் ஃபார் அட்வர்டைஸ்மெண்ட் மணி. எல்லாமே பணம், விளம்பரம், இதுதான். ஹூ ஆர் பேட்டிங்? அவங்க இப்ப யார் யார் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க? தோனி அண்ட் யுவராஜ் சிங். அவங்க 2 பேரும் பேட்டிங் பண்றாங்க. குட் பார்ட்னர்ஷிப். நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப். 2 பேரும் நல்லா விளையாடுவாங்க. வாவ், உடனே ஒரு 6 அடிச்சிட்டு உடனே வாவ் த ஹியூஜ் 6 பிரமாதமான ஹைட்டான ஒரு 6 அடிச்சிட்டாரு. தட்ஸ் ஆல் பாகிஸ்தான் டுடே. அவ்வளவுதான், பாகிஸ்தான் நீங்க தோத்துட்டாங்க. டிட் தி பிளே எண்ட் எக்ஸாம் மேட்ச் முடிஞ்சுதா? இட்ஸ் ஓவர் இன் 45 ஓவர். ஆமா, 45 ஓவர்லயே நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்தியா ஒன் எக்ஸலன்ட் விக்டரி. இந்தியா பிரமாதமான ஒரு வெற்றியை பெற்றுவிட்டது. அடுத்தது 2 பேர் பேசிக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்றாங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் மீட். அப்ப 2 பேர் மீட் பண்ணும்போது என்னெல்லாம் பேசுவாங்க? சிம்பிள் சென்டென்ஸ் தான். விச் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ்? உங்களுடைய சொந்த ஊர் எது? மீ எனக்கா? விருதுநகர். எனக்கு விருதுநகர் அப்படின்னு சொல்றோம். ஐ எம் ஃப்ரம் கன்னியாகுமரி. நான் கன்னியாகுமரியில இருந்து வரேன். ஹவு லாங் சின்ஸ் யூ ஹவ் கம் ஹியர்? நீங்க இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஹவு லாங் சின்ஸ் இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இட்ஸ் 5 years. நான் இங்க வந்து 5 வருஷம் ஆச்சு. டிட் யூ கெட் சிட்டிசன்ஷிப்? நீங்க உங்க சிட்டிசன்ஷிப் 2 பேரும் வெளிநாட்டுல பேசுறாங்கன்னு வச்சுப்போம். இங்க இருக்கிற குடியுரிமை வாங்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. வேர் டு யூ ஸ்டே? எங்க இருக்கீங்க? ஆர் யூ கம்ப்யூட்டர் இன்ஜினியர்? நீங்க ஒரு கம்ப்யூட்டர் பொறியாளரா, கணினி பொறியாளரா சொல்லலாம். வாட்ஸ் சேலரி? உங்களுடைய சம்பளம் எவ்வளவு? 4 lakhs per month. 4 லட்சம் ஒரு மாசத்துக்கு. டு யூ சே இட் இன் இந்தியன் கரன்சி? நீங்க இந்தியன் கரன்சி சொல்றீங்களா? ஹவு மச் அமெரிக்கன் டாலர்ஸ்? அப்படின்னா அமெரிக்கன் டாலர் எவ்வளவு வரும்? $4,000. $4,000 வரும். வாட் எவர் மேபி, இட் இஸ் நாட் லைக் இந்தியா. எவ்வளவுதான் இங்க சம்பாதிக்கலாம் எல்லாம் இருக்கும். இந்தியா மாதிரி இது வராது. ஐ டூ லைக் இந்தியா. எனக்கு இந்தியானா ரொம்ப பிடிக்கும். வாட் அபவுட் அமெரிக்கன் கிளைமேட்? சரி, அமெரிக்கனுடைய வானிலை பற்றி உங்களுக்கு என்ன ஒப்பீனியன்? லாஸ்ட் மந்த் ஐ ஹெர்ட் இன் அமெரிக்கா. போன மாசம் தான் வந்தேன். ஐ டோன்ட் லைக் அமெரிக்கா. எனக்கு அமெரிக்கா பிடிக்கல. ஐ விஷ் டு கோ பேக் டு மை நேட்டிவ் பிளேஸ். என்னுடைய சொந்த ஊருக்கே போகணுங்கிறதா எனக்கு ஆசை. இந்த சிட்டி இஸ் குவைட் கிளீன். ஆனா இங்க வந்து எப்படி இருக்கு? நகரம்லாம் ரொம்ப தூய்மையாக இருக்கு. பவர் அத்தாரிட்டிஸ் ஆர் மெனி. நிறைய பேர் அதிகார மையத்தில் இருக்காங்க. அதான். டு யூ லிவ் லாங் அலாங் வித் யுவர் ஃபேமிலி? நீங்க உங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? நோ, ஐ எம் நாட் எட் மேரிடு. ஒன்னும் கல்யாணமே ஆகல. டு யூ ஸ்டே அலோன்? நீங்களும் தனியா இருக்கீங்களா? when we see Tamilians, it will give much happiness. தமிழர்கள் ஒருத்தர் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ லைக் யுவர் சிட்டி வெரி மச். உங்களுடைய நகரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட் இஸ் த பர்த் பிளேஸ் ஆஃப் காமராஜர். அதாவது விருதுநகரை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் காமராஜருடைய சொந்த ஊர், பிறந்த ஊர் இல்லையா அது. ஹாவ் மை விசிட்டிங் கார்டுனா அவருக்கு தன்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுக்குறாரு. மை ஹவுஸ் இஸ் இன் த சேம் ஸ்ட்ரீட். என்னுடைய வீடும் இதே தெருவில் தான் இருக்கு. யூ ஹவ் டு கம் டு மை ஹவுஸ். நீங்க என்னுடைய வீட்டுக்கு ஒரு நாள் வரணும். டெஃபினெட்லி பை. நிச்சயமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது. அடுத்த சிம்பிள் சென்டென்ஸ் ஸ்கூல். ஸ்கூல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுவோம்? டீச்சர் சொல்றாரு பிரிங் த அட்டண்டன்ஸ். போய் வருகை பதிவிட கொண்டு வா, அட்டண்டன்ஸ் எடுத்துட்டு வா. வேர் இஸ் த சாக் பீஸ்? சாக் பீஸ் எங்க இருக்கு? கிளீன் த பிளாக் போர்ட். பிளாக் போர்டை கிளீன் பண்ணு. ஹஸ் ஹெச்எம் கம்? ஹெட் மாஸ்டர் வந்துட்டாரா? தலைமை ஆசிரியர் வந்துட்டாரா? வாட் இஸ் த பீரியட்? என்ன பீரியட்? ஹூ இஸ் த டீச்சர்? யாரு ஆசிரியர்? ஹவு மெனி பீரியட்ஸ் ஆர் தட் டோட்டலி? ஒரு நாளைக்கு எவ்வளவு மொத்த பீரியட் இருக்கு? வாட் இஸ் அவர் ஸ்கூல் ஸ்ட்ரென்த்? நம்மளுடைய ஸ்கூல்ல மொத்தம் எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க? இங்க ஸ்ட்ரென்த்னா வலிமைன்னு எடுத்துக்கூடாது. மொத்த மாணவர்கள் எவ்வளவுன்னு சொல்லுவோம். இது ஃபர்ஸ்ட் மார்க். முதல் மார்க் எவ்வளவு? டிட் யுவர் ஃப்ரெண்ட் கம்? உங்க நண்பர்கள் வரலையா அப்படின்னு கேட்கிறோம்.
Has the book been wrapped? உங்களுடைய அந்த புக்கை வந்து அட்டை போட்டியா அப்படின்னா wrapped. What's the lunch today? நீ என்ன லஞ்ச் கொண்டு வந்த? Maths is very tough, isn't it? ரொம்ப கணக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அப்படிதானே அப்படிங்கிறான். அவர் கிரவுண்ட் இஸ் வெரி நீட். என்னுடைய விளையாட்டு மைதானம் வந்து ரொம்ப நீட் தூய்மையாக இருக்கு. Does the fan work? ஃபேன் வேலை செய்யுமா? லாஸ்ட் பீரியட் வாஸ் வெரி டல். போன பீரியட் ரொம்ப டல்லா இருந்தது. வாஸ் லாஸ்ட் பீரியட் இங்கிலீஷ் கடைசி பீரியட். அவர் சயின்ஸ் டீச்சர் கிவ்ஸ் a lot of homework. இல்ல எங்க அறிவியல் ஆசிரியர் வந்து நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாரு. ஒய்யார் லேட் ஒரு லேட் ஆகிறான். அவனை ஒய்யார் ஏன் லேட்டு தாமதம். ஹவு டிட் யூ கம்? எப்படி வந்த? டு யூ ஹேவ் டூ வீலர்? உனக்கு இருசக்கர வாகனம் இருக்கா? ஹெவி டிராபிக், ரொம்ப டிராபிக் அதிகமா இருக்கு. த ஹெச்எம் இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட். தலைமை ஆசிரியர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. அவர் டீச்சர் இஸ் ஃப்ரெண்ட்லி டு அஸ். எங்களுடைய ஆசிரியர் வந்து ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாரு. let us go to canteen. நம்ம கேண்டீனுக்கு போவோம். கேண்டீனுக்கு போய் பேசுறாங்க. give 2 pieces of cake. எனக்கு 2 பீஸ் கேக் துண்டு கொடுங்க. do you drink water? தண்ணி வேணுமா? அடுத்து is tomorrow a holiday? நாளைக்கு லீவா? why do they declare? ஏன் நாளைக்கு லீவ் சொன்னாங்க? tomorrow is second Saturday. நாளைக்கு ரெண்டாவது சனிக்கிழமை, அதனால லீவ் சொல்லிட்டாங்க. which city do you belong? நீ எந்த நகரத்துல இருக்க? the same city. இதே நகரம் தான். we should not depend on town bus. நம்ம டவுன் பஸ் வந்து நம்பி இருக்க கூடாது. it won't come at exact time. அந்த டவுன் பஸ் வந்து சரியான நேரத்துக்கு வராது. what will you buy? நீ என்ன? ராஜ்மஹால் இஸ் known for silk. அடுத்து எங்கேயாவது ஒரு கடைக்கு போனேன்னு சொல்லுவோம். ராஜ்மஹால் சொல்லும்போது அது பட்டு புடவைகளுக்கு ரொம்ப ஃபேமஸ். வில் ஹேவ் லஞ்ச் இன் ஏ ஹோட்டல்? இல்ல ஹோட்டல்ல லஞ்ச் சாப்பிட்டியா? அடுத்து 100% போர்டட் பஸ். ஒரு பஸ்ல பாருங்க 100 பேர் ஏறாங்க. வெரி பேட் பஸ். த சேம் பஸ் ஹஸ் பீன் பிளேயிங் ஃபார் 10 years. பஸ்ல ரொம்ப மோசமா இருக்கு. பழைய பஸ் ஆயிடுச்சு. ஒரு 10 வருஷமா ஒரே பஸ் ஓடிட்டு இருக்காங்க. டவுன் பஸ் ஸ்டாண்ட்ல இதெல்லாம் கேட்கறது. டூ யூ ஆஸ்க் மீ? நீ என்ன கேட்டீங்களா? என்ன வேலை பாக்குறீங்கன்னு? ஆமா, ஐ எம் ஏ பியூன் இந்த கலெக்டரேட். நான் வந்து கலெக்டர் அலுவலகத்துல ஒரு பியூனா இருக்கேன். டெய்லி டிராவலிங் வித் சேம் பஸ். நான் டெய்லியும் என்ன பண்றேன்? இதே பஸ்ல தான் இப்ப டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். சம்டேஸ் த பஸ் ஹஸ் லெஃப்ட் மீ. சில சமயம் அந்த பஸ் விட்டுட்டு போயிடும். நான் லேட்டா வந்தா அது விட்டுட்டு போயிடும். இட்ஸ் 10 years since the road has been laid. கிட்டத்தட்ட ரோடு போட்டு 10 வருஷம் ஆச்சு. ஆட்டோ ஜர்னி இஸ் டெரிபிள். இந்த ரோட்ல ஆட்டோல போனா அதோட மோசம். சரௌண்டட் பை ஃபார்மர்ஸ். இந்த சிட்டி ஃபுல்லா பாத்தீங்கன்னா சுத்திலும் யார் இருக்காங்க? விவசாயிகள் தான் இருக்காங்க. ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ஆர் அவைலபிள் இன் மார்க்கெட். மார்க்கெட்ல தூய்மையா நல்ல ஃப்ரெஷ்ஷான கரிகாவும் கிடைக்குது. வேர் யூ பிஃபோர் திஸ்? இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? ஐ ஹவ் பீன் இன் கோயம்புத்தூர் டில் லாஸ்ட் இயர். போன வருஷம் வரைக்கும் நான் கோயம்புத்தூர்ல தான் இருந்தேன். மதுரை இஸ் நாட் லைக் தட். ஆனா மதுரை அப்படி இல்லை. இட் இஸ் டூ ஹாட் இன் சம்மர். கோடை காலத்துல ரொம்ப வெயில் அடிக்கும். மீனாட்சி அம்மன் டெம்பிள் இஸ் வெரி ஃபேமஸ். மதுரையில மீனாட்சி அம்மன் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இஃப் யூ ட்ரஸ்ட் மீனாட்சி ஷி won't give up. நம்ம மீனாட்சி நம்பினா நம்ம நம்பிக்கையை வீணடிக்க மாட்டா. விச் மீனாட்சி? எந்த மீனாட்சி சொல்றீங்க? ஏன்? மை ஒய்ஃப்ஸ் நேம் இஸ் ஆல்சோ மீனாட்சி. என்னுடைய மனைவி பேரும் மீனாட்சி தான். நோ ப்ரொஃபஷன் இஸ் ஹியர். இங்க வந்து எந்த தொழிலும் சரியா கிடையாது. ஒன்லி 500 ஸ்மால் ஹோட்டல்ஸ் ஆர் ஹியர். ஒரு 500 சின்ன சின்ன உணவகங்கள் ஹோட்டல் இருக்கு, அவ்வளவுதான். இஸ் திஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்? இது அடுத்த ஏர்போர்ட்டுக்கு வரும். இப்போ ஏர்போர்ட்ல என்னெல்லாம் பேசலாம்? இது வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், சர்வதேச ஏர்போர்ட்டா? ஒய்? ஏன்? ஆர் யூ கோயிங் டு அமெரிக்கா? நீ அமெரிக்கா போறீங்களா? நோ, ஐ எம் கோயிங் டு டெல்லி. நான் வந்து டெல்லிக்கு தான் போறேன். ஐ எம் ஆல்சோ கோயிங் தேர் ஒன்லி. நானும் அங்கதான் போறேன். அட் வாட் டைம்? எத்தனை மணிக்கு ஃபிளைட்? அட் 9:30 பை கிங்ஃபிஷர். நான் வந்து 9:30 கிங்ஃபிஷர் ஃபிளைட்ல போறேன். இஸ் த பிளேன் ரெடி? ரெடியா இருக்கா விமானம்? இட் ஷுட் கம் ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம். திருவனந்தபுரத்துல இருந்து வந்தாகணும். ஆஸ் த பிளேன் லேண்டட், விமானம் தரையிறங்கிச்சா இட் வில் டேக் 10 minutes. இது ஒரு 10 நிமிஷத்துல ஆகும். Now it becomes like a town bus service. வர பிளேன் என்ன ஆயிடுச்சு? டவுன் பஸ் மாதிரி லேட்டா வருது. எவ்ரிபடி இஸ் கோயிங் பை ஏர்பிளைன். இப்போ வந்து ஏரோப்ளைன்ல போறது எல்லாருமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. Do you say that the nation is developed? அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நீ தேசம் வந்து நல்லா முன்னேறி இருக்கா? I won't say like that. நான் அப்படி சொல்லல. All are ready to spend. எல்லாரும் செலவழிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. Are you a politician? நீங்க யார் அரசியல்வாதியான்னு கேட்கிறாரு. You talk like a politician. ஏன் அப்படி கேட்கிறீங்க? இல்ல நீங்க பேசுறதுலாம் அரசியல் மாதிரி இருக்கு. No sir, I am a businessman. இல்ல நான் ஒரு வியாபாரி. You are asking question, then what about you? நீங்க என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? நீங்க என்ன பண்றீங்க? மீ நானா? ஐ எம் எ ஜேர்னலிஸ்ட். நான் ஒரு பத்திரிகை நிருபர். தட் இஸ் யுவர் டாக் லைக் தட். அதனால தான் இப்படி கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. டிக்கெட் இஸ் வெரி சீப் இன் ஏர் டக்கான். கிங்ஃபிஷர் கம்பேர் பண்ணும்போது ஏர் டக்கான்ல டிக்கெட் சீப் அப்படிங்கிறாரு. பட் பிளேன் இஸ் டூ ஓல்டு. ஆனா அது ரொம்ப பழமையான விமானம். when will you return? எப்ப திரும்பி வருவீங்க?
ஆஃப்டர் 10 days 10 நாள் கழிச்சு தான் வருவேன். ஐ வில் ரிட்டர்ன் டு நைட், நான் இன்னைக்கு நைட்டே திரும்பி வந்துடுவேன். நவ் 9:30 கிங்ஃபிஷர் இஸ் ரெடி. இப்போ என்னாச்சு, 9:30 அந்த கிங்ஃபிஷர் வரக்கூடிய விமானம் ரெடியா இருக்கு. பேசஞ்சர்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு போர்ட். இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, பயணிகள் விமானத்தில் ஏறுவதற்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கம் ஆன் லெட் அஸ் கோ, வா போலாம். see you again லைட்டிங், திரும்பி பார்ப்போம், நம்ம இறங்கும் போது உங்களை திரும்பி பார்க்குறேன். இஸ் டாக்டர் அவைலபிள்? அடுத்தது எங்க கேட்குறோம், டாக்டர்ஸ்ல. டாக்டர்லாம் எங்க ஒரு கிளினிக்ல போறோம், அவங்க ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போறோம் இல்லையா, அதனால அங்க என்னென்னலாம் பேசுவாங்க அப்படிங்கறத இப்போ பார்க்க போறோம். இஸ் த டாக்டர் அவைலபிள்? டாக்டர் இருக்காரா? இஸ் அவைலபிள், இருக்காரு. ஐ ஹவ் டு see him immediately, நான் உடனடியாக அவரை பார்க்கணும். காண்ட் see him immediately, இல்ல பார்க்க முடியாது, உடனே பார்க்க முடியாது. there are many ahead of you, உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. நோ இட்ஸ் அர்ஜென்ட், இல்ல எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா அவசரமா பார்க்கணும். வாட் இஸ் அர்ஜென்ட்? என்ன அவ்வளவு என்ன அர்ஜென்டான விஷயம்? ஹி இஸ் சஃபகேட்டிங், அவருக்கு மூச்சுத்திணறல், சஃபகேஷனா மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கு. இஸ்ன்ட் கோ நவ் இட்செல்ஃப், அப்படியே ஐயோ போங்க போங்க போடுங்க. குட் மார்னிங், கூட போயிட்டோம். டாக்டர் இருக்கார். குட் மார்னிங் சார், ஐ எம் வசந்த், நான் என் பேர் வசந்த். ஐ ஃபீல் செஸ்ட் பெயின் டாக்டர், எனக்கு நெஞ்சு வலிக்குது டாக்டர். லை டவுன் த பெட், பெட்ல படு. ஃபார் ஹவு மெனி டேஸ் டிட் யூ ஃபீல் த பெயின்? எத்தனை நாளா இந்த பெயின் இருக்கு? ஃபார் த பாஸ்ட் 2 days, கடைசி 2 நாளா இருக்கு. யூ ஷுட் ஹவ் கம் அட் ஒன்ஸ், நீ உடனே வந்திருக்கணுமே. ஐ தாட் இட் பி ஆல் ரைட் சோன், நான் நினைச்சேன் சீக்கிரம் சரியாயிட்டு நினைச்சேன். பிரீத் இன் அண்ட் பிரீத் அவுட், மூச்சு இழுத்து எல்லாம் விடு, வெளியே விடு. கெட் அப், எழுந்திருங்க. வாட் ஹேப்பன் டு மீ டாக்டர்? எனக்கு என்னாச்சு டாக்டர்? லெட் அஸ் டேக் இசிஜி. இசிஜி அதாவது எலக்ட்ரோகார்டியோகிராம் சொல்றோம், அதை எடுத்துவோம். நர்ஸ் டேக் அன் இசிஜி ஃபார் யூ. நர்ஸை கூப்பிட்டு இவருக்கு இசிஜி எடுங்க. ஆஸ் இசிஜி ரிப்போர்ட் கம், இசிஜி ரிப்போர்ட் வந்துச்சா? அவர் பார்த்துட்டு நத்திங் டு யூ வசந்த், உனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாரு. இந்த ரிப்போர்ட் இஸ் பாசிட்டிவ், ரிப்போர்ட் வந்து நல்லா பாசிட்டிவா வந்திருக்கு. நத்திங் டு யூ ஆஸ் யூ தாட், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் உனக்கு நடக்கல. இட் மே பி டியூ டு கேஸ் ட்ரபிள், என்ன காரணம்? செஸ்ட் பெயின் வந்ததுக்கு ஏதாவது வாயு கோளாறா இருக்கும். டேக் ரெஸ்ட், நல்லா ஓய்வு எடுத்துரு. யூ வில் பி ஆல் ரைட், நீ சீக்கிரம் குணமாயிடுவேன். டேக் தீஸ் டேப்லெட்ஸ் ஃபார் 2 days, இந்த மாத்திரை மருந்துகள்லாம் 2 நாளைக்கு எடுத்துக்கோ. வாட் ஆர் யூ கோயிங் டு பை வசந்த்? அடுத்து எங்க வரும்? மார்க்கெட்ல. இப்போ மார்க்கெட்டுக்கு 2 ஹவுஸ் ஒய்ஃப் போறாங்க, வசந்தியும் ராதாவும். அவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கறத பாக்குறோம். வாட் ஆர் யூ கோயிங் டு பை வசந்தி? வசந்தி நீ என்ன வாங்க போற? வாட் யூ பை த சேம் திங் ஹஸ் பை ராதா, நீ என்னெல்லாம் வாங்க போற அதே தான் நானும் வாங்குறேன். நோ நீட் டு பை லைக் தட், அப்படிலாம் ஒன்று வாங்கணும் அவசியம் இல்லை. யூ பை வாட் யூ திங்க், உனக்கு என்ன வேணுமோ, உனக்கு என்ன தேவையோ, இல்லை நீ என்ன யோசிக்கிறியோ அதை வாங்கிக்கோ. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் பிரிஞ்சல்? நேரம் ஒரு கடைக்கு போறோம், கத்திரிக்காய் இருக்கு. கத்திரிக்காயோட விலை என்னங்க? ₹10 per kilo, ஒரு கிலோ 10 ரூபா. வெரி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப அதிகமா இருக்கே. ஷால் வி பை பொட்டேட்டோஸ்? சரி நம்ம உருளைக்கிழங்கு வாங்கலாமா? கிவ் 5 drumsticks, ஒரு 5 முருங்கைக்காய் வாங்கிப்போம். ட்ரம்ஸ்டிக்னா முருங்கைக்காய். வெஜிடபிள்ஸ் ஆர் நாட் லுக்கிங் நீட், ஒன்றும் காய்கறிகள் ஒன்றும் பிரமாதமா நீட்டா இல்லையே. ஃபிஷ் ஸ்மெல் ஃபவுல், மீன் ஒரே நாத்த அடிக்குது. கான்ட் யூ ஸ்டாப் ஈட்டிங் ஃபிஷ்? நீ ஃபிஷ் மீன் சாப்பிட நிறுத்த மாட்டே முடியாதா? வேர் ஆர் த ஃப்ரூட்ஸ்? எங்க பழங்கள் எங்க இருக்கு? இட் இஸ் த நெக்ஸ்ட் பிளாக், அடுத்த பிளாக்ல இருக்கும். வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் பனானா? அங்க போறோம், பழக்காரருக்கு போயிட்டோம், அங்க வாழைப்பழம் இருக்கு. வாழைப்பழம் விலை என்னப்பா? ₹5 per banana, 5 ரூபா. வாழைப்பழம் ஒன்னு 5 ரூபாங்க அப்படிங்கிறான். இட் இஸ் ஹைலி எக்ஸ்பென்சிவ், ரொம்ப அதிகமா இருக்கு. டஸ் an elephant cost ₹5 in your place? யானை விலையா இருக்கு அப்படிங்கிறதுக்கு சொல்றா. அப்படின்னா யானை ஊர்ல 5 ரூபாயா அப்படின்னு அவன் கேட்கிறான். ஆர் யூ ஃப்ரம்? அடுத்து எங்கெல்லாம் பாக்குறோம் இதே மாதிரிதான். ஆர் யூ ஃப்ரம் சென்னை மேடம்? நீங்க சென்னையில இருந்து வரீங்களான்னு கேட்கிறான். ஒய் ஐ சோ மிஸ்யூஎஸ், நான் என்ன குருபத்தனமா பேசுறேன்னா? மேடம் யூ ஆர் லைக் ஏ கேம்பர், இல்ல நீங்க ரொம்ப சூட மாதிரி உடனே புரிஞ்சுக்கிறீங்களே. லெட் அஸ் டு அவர் ஒர்க், நம்ம வந்த வேலையை பார்ப்போம். வெண்டர் கிரீன்ஸ் வெண்டர். அடுத்தது எங்க போறா? கீரைகள் விற்கிறவன் இடத்த போறா. ஹவு மச் இஸ் த கிரீன்ஸ்? கீரை எல்லாம் எவ்வளவா கட்டு? மேடம் ₹10 per bundle, ஒரு கட்டு 10 ரூபாங்க. ஐ எம் நாட் கிரீன் மேடம். கிரீன் சொல்றா இல்லையா, அது கீரைக்காரன் நான் கீரை இல்லை அப்படிங்கிறான். ஐ எம் நாட் கிரீன் மேடம். டு யூ ஹேவ் சேஞ்ச் ஃபார் ₹100? உங்கள்கிட்ட ₹100 சில்லர் இருக்கா? கிவ் மீ தி ரிமைனிங் மணி, மிச்சம் கொடுங்க. ஹை கால் ஆட்டோ. சரி ஆட்டோ எல்லாம் வாங்கிட்டாங்க, அதனால ஆட்டோ பிடி. ஏன்? இட் மே ரெயின், ஒருவேளை மழை பெய்ஞ்சாலும் பெய்யலாம், அதனால ஆட்டோல போயிடலாம். அடுத்தது பிரைவேட் ஆபீஸ். ஒருல எங்கெங்கெல்லாம் எப்படி எல்லாம் பேசுறாங்க, பிரைவேட்ல ஆபீஸ்ல எப்படி எல்லாம் பேசுவாங்க. ஒருத்தர் வேலைக்கு வர்றாரு. வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கறாங்க. உடனே அவர் சொல்றாரு, உடனே ஆர் யூ லலிதா? நீங்க தான் லலிதாங்கிறதா? ஐ எம் மாலினி. இல்ல நான் லலிதா இல்ல மாலினி. டிட் யூ ஜாயின் எஸ்டர்டே? நேற்றுக்கு தான் ஜாயின் பண்ணீங்களா? ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ஹியர் ஃபார் 5 years, நான் இங்க 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன். வாட் இஸ் அ ப்ராடக்ட் ஹியர்? அவங்க என்ன உற்பத்தி பண்றாங்க?
they have published school books. நிறைய பள்ளிக்கூட புத்தகங்கள்லாம் வெளியிடுறாங்க. Totally how many staff are here? மொத்தம் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 20 ஆஃபீஸ் ஸ்டாஃப் அண்ட் 100 மார்க்கெட்டிங் ரெப்ரஸன்டேட்டிவ். 20 பேர் ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க. 100க்கும் மேல ரெப்ரஸன்டேட்டிவ், அதாவது விற்பனை பிரதியாளர்கள் இருக்காங்க. ஓன் பில்டிங் அந்த ஆஃபீஸுக்கு சொந்தமான பில்டிங்கா? ஹவு லாங் டஸ் த கம்பெனி எக்ஸிஸ்ட்? இந்த கம்பெனி வந்து எவ்வளவு ஆச்சு? இட் ஹேஸ் பீன் 50 இயர்ஸ் ஓல்ட். அது 50 வருஷம் ஆச்சு. இட் ஹேஸ் பீன் 50 இயர்ஸ் ஓல்டு. 50 வருஷம் மேல ஆயிடுச்சு. தென் இட் இஸ் டூ ஓல்டு. ஆமா, அப்போ ரொம்ப பழைய கம்பெனி தான். ஹவு மச் இஸ் சேலரி? இங்க கம்பெனி எவ்வளவு சம்பளம் தராங்க? ₹5,000. 4000 தராங்க. நாட் பேட், பரவாயில்ல, ஒன்னும் மோசம் அர்த்தம். ஸ்டார்டிங் சேலரி வாஸ் ஒன்லி ₹3,000. ஆரம்பத்தில் சம்பளம் எவ்வளவு இருந்தது? 3000 தான் இருந்தது. இந்த போன் ரீஸ் ரிங்கிங், போன் அடிக்கிட்டு பாருங்க, எடுத்து பேசுங்க. இட் இஸ் டைம் ஃபார் எம்டி அரைவல். எம்டி மேனேஜிங் டைரக்டர் வர போறாரு, வர டைம் ஆயிடுச்சு. மேனேஜர் இஸ் வெரி க்ரூயல். மேனேஜர் ரொம்ப குரூயலா இருக்கிறவர், கொடுமையா இருக்கு. வேர் இஸ் ஃபேக்டரி? ஃபேக்டரி எங்க இருக்கு? நான் விச் புக் இஸ் பீயிங் ப்ரிப்பேர்ட்? இப்போ என்ன புக்கை தயாரிச்சிட்டு இருக்காங்க? வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் கம்பெனி சேல்ஸ்? இந்த கம்பெனியுடைய சேல்ஸுக்கு என்ன ரகசியம்? மோர் பேஜஸ், சீப் பிரைஸ். அதிக பக்கங்கள் கொடுத்து மலிவான விலைக்கு கொடுக்குறாங்க. ஹவு டு யூ கம் டெய்லி? நீ எப்படி டெய்லி வரீங்க? ஐ கம் பை ஸ்கூட்டி பப். நான் ரொம்ப ஸ்கூட்டி பப்ல வந்துட்டு இருக்கேன். தென் ஐ கேன் கட் ஷார்ட் பை பஸ் ஃபேர். அப்பா என்னுடைய பஸ் செலவு, டிக்கெட்ஸ்ல மிச்சம். ஐ வில் கம் வித் யூ. நான் உங்க கூட வந்துடுறேன். சரியா வந்து ராகுல் எழுப்புறாங்க, அவங்க பையனை எழுப்புறாங்க. ராகுல் கெட் அப், எழுந்துரு அப்படிங்கிறாங்க. ராகுல் உடனே கிவ் மீ another 10 minutes. 10 நிமிஷமா, அப்புறம் எழுந்துக்கிறமா அப்படின்னு சொல்றான். இட்ஸ் 6 o'clock. 6 மணி ஆச்சு. எழுந்துரு. குட் மார்னிங் மா. குட் மார்னிங் அம்மா அப்படின்னு எழுந்திருக்கும் சொல்றான். இதெல்லாம் நல்ல பழக்கம், அதெல்லாம் நீங்க எல்லாருமே கடைபிடிக்கணும். குட் மார்னிங், கோ அண்ட் பிரஷ் அவுட். போய் பல் விளக்கிட்டு வா. ஐ வில் பி இன் ஃபியூ மினிட்ஸ். கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்ட்டு போறான். வேர் இஸ் ஹரிணி? ஹரிணி எங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஹரிணி ஐ எம் பிரஷிங் மை டீத். அவ எழுப்புறதுக்கு முன்னாடி எழுந்துட்டான். நான் பல் தேய்ச்சிட்டு இருக்காமா அப்படின்னா அங்கேருந்து குரல் கொடுக்குறா. தட்ஸ் குட், லெட் மீ ப்ரிப்பேர் காஃபி. நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் காஃபி தயாரிக்கிறேன் அப்படின்னா. ஹவ் யூ டன் யுவர் ஹோம்ஒர்க்? உடனே கமல் கேட்கிறாரு, நீ ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா? உடனே ராகுல், ஐ ஹவ் டு டூ மை கெமிஸ்ட்ரி ரெக்கார்ட். என்னுடைய கெமிஸ்ட்ரி ரெக்கார்டு எழுதணும்பா. டூ இட் இமிடியேட்லி, உடனடியே செய் அப்படிங்கிறார். ராகுல், ஐ வில் ஃபினிஷ் இட் வித் இன் 15 minutes. நான் ஒரு 1/4 மணி நேரத்தில் முடிச்சிருவேன்ப்பா. உடனே ஹரிணி, ஐ எம் ரெடி, கிவ் மீ காஃபி. நான் ரெடியா இருக்கேன், எனக்கு காஃபி கொடுங்க அப்படிங்கிறான். சரியா, ஈரிஸ்க்கு ஒரு காஃபி. நான் என்ன காஃபி குடி. உடனே ஹரிணி, ப்ளீஸ் டை அப் மை ஹேர் அப்படின்னு எனக்கு தலைவாரி விட்டுரு, தலை பின்னி விடு. ஹரிணி, ஐ டேக் ஆயில் எடுக்கும். போய் சீப்போ எண்ணெய் எடுத்துட்டு வரேன். ஹியர் தையா, இருந்தா இங்கேயே இருக்கு அப்படின்னு சொல்ற. ராகுல், கோ அண்ட் டேக் பாத். ராகுல் போய் குளிச்சுட்டு வா. ஹியர் ஐ போறமா அப்படிங்கிறான். ஹரிணி, ஐ ஹவ் டு கெட் ரெக்கார்ட் நோட். நான் ரெக்கார்ட் நோட் வாங்கணும். ஹவு மச் டு யூ வாண்ட்? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? ₹50. 50 ரூபா இருந்தா போறோம். ஹியர் இட் இஸ், இந்த 50 ரூபா அப்படின்ட்டு உனக்கு கொடுத்துறாரு அப்பா. சரியா, கமான் ஹேவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட். அவங்க எல்லாம் குளிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆயிடுறாங்க. வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, டிஃபன் சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஹியர் ஐ எம், நான் வந்துட்டேன் அப்படிங்கிறான் ஹரிணி. சரியா, யுவர் ஸ்கூல் பஸ் ஹஸ் கம் பை. ஸ்கூல் பஸ் வந்துருச்சு, கிளம்பு. உடனே ஹரிணி, 2 பேரும், ஹரிணியும் சரி ராகுலும் சரி, பாய் மம்மி அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ பஸ் ஸ்டாப்ல போய் எப்படிலாம் பேசுறான். ராகுல், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். எல்லாருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். குட் மார்னிங் ராகுல். எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து குட் மார்னிங் சொல்றாங்க. சூர்யா, ஐ ஸ்லெப்ட் வெரி லேட் லாஸ்ட் நைட். சூர்யா உடனே சொல்றான், நான் நேற்றுக்கு ரொம்ப லேட்டா தான் தூங்கினேன். டிட் யூ ஸ்டடி? படிச்சியா? நோ ஐ வாட்ச் கிரிக்கெட். இல்ல நான் கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தேன். ராகுல், ஐ டூ வாட்ச். நானும் தான் கிரிக்கெட் மேட்ச் பார்த்தேன். வாட் இஸ் ஸ்பிளெண்டிட் மேட்ச் இட் வாட்ச். என்ன அருமையான, அற்புதமான, பிரமாதமான ஒரு மேட்ச் அது அப்படிங்கிறான். சூர்யா, இட் இஸ் a thrilling match too. ரொம்ப பரபரப்பான ஒரு மேட்சாவும் இருந்தது. ஐ ஸ்டில் கான்ட் பிலீவ் இந்தியாஸ் விக்டரி. இன்னும் இந்தியா வின் பண்ணது என்னால் நம்பவே முடியல. சூர்யா, டோன்ட் டெல் லைக் தட். இட் இஸ் a hard earned victory. அப்படிலாம் சொல்லாது, இது ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்ச மேட்ச் இது. ஹவு கேன் யூ சே தட்? ராகுல், நான் எப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்கறான். வாட் இஸ் த டார்கெட் ஃபார் பாகிஸ்தான்? பாகிஸ்தானுக்கு என்ன டார்கெட்? என்ன இலக்கு நிர்ணயிச்சிருந்தாங்க? ஒன்லி 223, 223 ரன்கள் தான் இலக்கு. இட் இஸ் ஈஸிலி ரீச்சபிள். அப்போ ரொம்ப ரீச்சபிள், அதாவது ஈஸியா அடிச்சிடலாம் இல்லையா? யா, ஐ அக்ரி வித் யூ. ஆமா, ஒத்துக்கிறேன், நீ சொல்றத ஒத்துக்கிறேன். பட் they could not win. ஆனா அவங்களால ஜெயிக்க முடியல பத்தியா? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த மிஸ்டேக் ஆஃப் பேட்ஸ்மேன். அது பேட்ஸ்மேன் செஞ்ச தவறுகள், அது அதனால தான் தோத்தாங்க. Why don't you say it's a skill of bowlers? ஏன் அப்படி சொல்ல மாட்டேன்? பவுலருடைய ஸ்கில், திறமைன்னு சொல்லலாம்ல அப்படின்னா. இந்த பவுலர்ஸ் did not take the wicket. இல்லையா, அவங்க விக்கெட் எடுக்கல அப்படிங்கிறான்.
பட் ஐ டிட் நாட் கன்சீட் மச் ரன்ஸ். அவன் நிறைய ரன் கொடுக்கல அவங்க. எஸ்டர்டே ஒன்லி ஐ சா த கேப்டன்ஸ் நாக். நேற்று தான் நான் பார்த்தேன் இந்த கேப்டனுடைய நாக். அதாவது ஒரு கேப்டனா பொறுப்பு வச்சு எவ்வளவு பிரமாதமா விளையாடுறத நேற்று தான் நான் பார்த்தேன். சூர்யா, எஸ் ஐ என்ஜாய்ட் ஹிஸ் பேட்டிங் வெரி மச். நானும் கேப்டனுடைய பேட்டிங்கை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். பட் ஃபீல்டிங் இஸ் வெரி ஒஸ்ட். ஆனா நம்மளுடைய இதுல என்ன ஆச்சு, ஃபீல்டிங் ரொம்ப மோசமா இருந்தது. அவர் பிளேயர்ஸ் நீட் மோர் பிராக்டிஸ் இன் ஃபீல்டிங். நம்மளுடைய ஆட்டக்காரங்க மேட்ச் அணிகாரர்களுக்கு என்ன இருக்கணும், நிறைய பிராக்டிஸ் தேவை. யா, ஐ வில் அக்ரி வித் யூ. நான் சொன்னது, நீ சொல்றதை ஒத்துக்கிறேன். The coach should bear it in mind. இதை வந்து நம்ம இந்திய கோச் இருக்கார் இல்லையா, அவர் பயிற்சியாளர், அணி பயிற்சியாளர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். Now the time is 8:50. 8:00 கமான் சூர்யா, let us go by friends. நம்ம சூர்யா வா போலாம், பை ஃப்ரெண்ட்ஸ், நான் வரேன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கிளம்புறாங்க. காலையில் எழுந்ததுலேருந்து ஸ்கூல் வர வரைக்கும் ஒரு ஃப்ரேம் பார்த்தோம். கமல், சரிங்க, அம்மா அப்பா, அவங்களுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, பசங்க ராகுல், ஹரிணி. இவங்க காலையில் எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்புறது, என்னென்ன அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ ஸ்கூல்ல எப்படி பேசுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் குட் மார்னிங் சார், சார் வர்றாரு, ஒரு டீச்சர் வராங்க, எழுந்துக்கிறாங்க, குட் மார்னிங் சார், குட் மார்னிங், சிட் டவுன், எல்லாரும் உட்காருங்க அப்படின்னு டீச்சர் சொல்றாரு. லீடர், ஹியர் இஸ் அட்டண்டன்ஸ் சார், இந்தாங்க சார் அட்டண்டன்ஸ். கேர்ள், எக்ஸ்கியூஸ் மீ சார். அப்போ யாரோ ஒரு லேட்டாக வராங்க, உடனே எக்ஸ்கியூஸ் மீ அப்படிங்கிற அந்த பொண்ணு. எஸ், வாட்ஸ் த டைம்? என்ன இப்போ என்ன மணி? இட்ஸ் 9:40 AM சார். காலைல 9:40 சார். அட் வாட் டைம் டஸ் த பில் ரிங்? மணி எத்தனை மணிக்கு அடிக்க தெரியுங்கள? The bill rings at 9:30 AM சார். The bill வந்து 9:30 அடிச்சிடும் சார். When should you come? அப்போ எப்போ நீ வந்திருக்கணும்? I should have come before 9:30. அப்போ நான் வந்து 9:30 முன்னாடியே வந்திருக்கணும் சார். எஸ், பட் யூ கேம் அட் 9:40. ஆமா, ஆனால் நீ எப்போ வந்த? 9:40 வந்த. சாரி சார். வாட்ஸ் த ரீசன்? என்ன காரணம்? ஐ மிஸ் த பஸ். நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், தவற விட்டுட்டேன் சார். யூ ஷுட் ஹவ் ஸ்டார்டட் ஏர்லியர். நீ வந்து சீக்கிரமே கிளம்பி இருக்கணும். மை மதர் இஸ் இல். எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. டிட் யூ டூ த ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ்? அப்போ நீ தான் வீட்டு வேலை பார்த்தியா? எஸ் சார். ஆமா, நான் தான் வீட்டு வேலையெல்லாம் பார்த்தேன். ஒய் இஸ் நாட் யுவர் ஃபாதர் டூ இட்? டீச்சர் உடனே கேட்கிறார், நீ ஏன் உங்க அப்பா செய்ய மாட்டாங்க வேலைகளா? மை ஃபாதர் இஸ் அ ஃபார்மர். எங்க அப்பா ஒரு விவசாயி. ஹஸ் கான் டு த ஃபீல்ட் ஏர்லி மார்னிங். ஒரு காலைல சீக்கிரமே அதிகாலையிலேயே வயலுக்கு விடுவாரு. ஓ இசி. ஓ அப்படியா, சரி. ஹியர் ஆஃப்டர் அவாய்ட் கம்மிங் லேட். இனிமே லேட்டா வரதை அவாய்ட் பண்ணு, தவிர்த்துரு. எஸ் சார், ஓகே சார். ராகுல், ஷோ மீ யுவர் எஸ்ஏ நோட் புக். உன்னை ராகுல் சூர்யா கேட்கிறான், உன்னோட எஸ்ஏ நோட் புக் காமின்னு. சூர்யா, ஐ கெப்ட் இட் மை ஹோம். நான் வந்து என்னோட வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். தென் ஷோ மீ ஒரு புக். அப்போ ஒரு புக்காக காமி. டேக் இட், இந்தா அப்படின்னு கொடுத்துட்றான். டீச்சர், வாட்ஸ் நாய்ஸ் தேர்? ஹூ இஸ் டாக்கிங்? யார் பேசிட்டு இருக்கா? தேவையில்லாம சத்தம் வருது. சாரி சார். உன்னை ராகுல் இருந்து சாரிங்கிறான். டீச்சர், டோன்ட் யூ நோ அபவுட் டிசிப்ளின்? உனக்கு டிசிப்ளின் ஒழுக்கமா தெரியாத? ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் தி இங்கிலீஷ்